வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம மென்சுரேஷனில் 2Dயை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்ப்போம். தமிழில் இதை அளவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது 2D அப்படின்றது 2 டைமென்ஷன், அதாவது இரு பரிமாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? 2Dனா என்ன சார்? ஒரு ஷேப்பு நீளம் அகலம் அப்படின்ற 2 சைடை மட்டும் கொண்டு இருந்தால் அதுதான் 2D. சரியா? அதாவது லென்த்து பிரெத்துன்ற 2 சைடு மட்டும் கொண்டிருந்தா அதை தான் நம்ம 2Dன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி என்னென்ன ஷேப் சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், அது இல்லாமல் நாற்கர வடிவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரிவகம், இணைகரம், சாய் சதுரம் இதெல்லாம் வரும். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஸ்கொயரு, ரெக்டாங்கிளு, ட்ரையாங்கிளு, சர்க்கிளு, குவாட்ரிலேட்ரல் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு ரோம்பஸ், ட்ரபீசியம், பேரலோகிராம் இது எல்லாமே சேர்ந்தது தான் 2D ஷேப். சரியா? இப்போ இந்த 2D ஷேப்பும் சரி 3D ஷேப்பும் சரி நமக்கு தெரிய வேண்டிய ஃபஸ்ட்டு என்னன்னா ஃபார்முலாஸ். நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்பாங்க. சரியா? அப்போ அந்த ஃபார்முலாஸ் தான் இங்கே இம்பார்ட்டன்ட் ரோல். ஃபார்முலாஸ் இல்லைன்னா ஆன்சர் வராது. நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு ஷேப் வரும்போதும் அந்தந்த ஷேப்புக்கான ஃபார்முலாஸும் சைட் பை சைட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு. ஸோ இந்த ஸ்கொயருக்கு நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியானா என்ன, பெரிமீட்டர்னா என்ன, டைகனல்னா என்ன, இந்த 3 ஃபார்முலா தான். சரியா? ஏரியா தமிழில் பரப்பளவுன்னு சொல்லுவாங்களா? பரப்பளவுனா என்னங்க? நார்மலாக ஏரியான்றது ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன்னா அந்த ஷேப்பு எவ்வளவு பரப்பாக அடைச்சிக்குதோ அதுதான் பரப்பளவு. சரியா? ஏரியான்றது அவ்வளோதான். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன வரும்னா ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு வரும். ஏ ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்படின்னு. அதே போல் பெரிமீட்டர், பெரிமீட்டர்னால் தமிழில் சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா சுற்றி இருக்கிற அளவு தான்ப்பா சுற்றளவு. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து ஆரம்பித்து இந்த சுற்றி ஒரு அளவு வருது இல்லை, இதுதான் சுற்றளவு. சரியா? 4 சைடுமே ஏ இருக்குன்னா அதுக்கான ஃபார்முலா 4A யூனிட்ஸ் அப்படின்னு வருமா? சரியா? 4A அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே போல் டினா மூலை விட்டம், டைகனல், டைகனலுக்கான ஃபார்முலா √2 × A. சரியா? √2 × A. இது 3மே ஸ்கொயரை பேஸ் பண்ணி நமக்கு தேவையான ஃபார்முலாஸ். சரியா? பரப்பளவுன்றது ஒரு பொருள் எவ்வளவு பரப்பை அடைச்சிக்குதோ அதுதான் பரப்பளவு, ஏரியா. சுற்றளவுன்றது அது சுற்றி இருக்கிற அளவு எவ்வளவோ அதுதான் சுற்றளவு. ஓகேவா? ஸோ இந்த கொஷினை பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் whose side is 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 15 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவு காண்க. ஸோ இந்த கொஷினில் நான் என்ன செய்கிறேன்னா, ஃபஸ்ட்டு சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? சரியா? சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர். ஸோ ஒரு சைடு 15ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 சைடுமே 15 தான் இருக்குமா? சரியா? நமக்கு தேவை பரப்பளவு தான். அதனால் ஏக்கு பதிலாக 15 எடுத்தா 15 ஸ்கொயர்னு வருமா? 15 × 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சர். எப்போவுமே ஏரியாவை சொல்லும்போது மட்டும் ஸ்கொயர் யூனிட்ஸில் சொல்லணும், சதுர அலகுகளில் சொல்லணும். இப்போ நம்ம வீட்டோட அளவு என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? சதுர அடி சார், 1000 சதுர அடி, 2000 சதுர அடி அப்படின்னு தான் சொல்லுவோம். அங்கே அடியில் அளக்கிறனால சதுர அடின்னு சொல்கிறோம். சரியா? இங்கிலீஷில் ஸ்கொயர் ஃபீட்ஸுன்னு தான்ப்பா சொல்லுவாங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, இப்படி தான் சொல்லுவோம். அங்கே ஃபீட்டை பேஸ் பண்ணி சொல்கிறனால நம்ம ஃபீட்டில் ஆன்சர் சொல்கிறோம். இங்கே கொஷின் சென்டிமீட்டரில் கேட்டனால நான் சென்டிமீட்டரில் ஆன்சர் சொல்கிறேன். சரியா? ஸோ 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன். A square park has 40 meter at its perimeter. What is the length of its side? Also find its area அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சதுர வடிவ பூங்காவின் சுற்றளவு 40 மீட்டர் எனில் பூங்காவின் ஒரு பக்கத்தின் அளவு என்ன? மேலும் பூங்காவின் பரப்பளவு காண்க.
ஓகே, 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, ஒரு சதுர வடிவ பூங்காவோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. சுற்றளவு அதாவது பெரிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிமீட்டருக்கான ஃபார்முலா 4a அதுதான் எனக்கு 40ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது ஒரு ஸ்கொயரில் 4 சைடு, இந்த சுற்றி 4 சைடு இருக்குல்லப்பா, அந்த 4 சைடையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஆன்சரு 40 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ எனக்கு தேவை என்னென்னா ஒரு சைடுக்கான ஆன்சர் என்ன? இப்போது ஒரு நாள் 4, 10 நாள் 40. அப்போ a = 10ன்னு வரும். ஸோ a = 10ன்றது ஒரு சைடுக்கான ஆன்சர். அதாவது ஒரு சைடு 10 இருந்தால் தான் 4 சைடுமே 10 எழுதும்போது ஆட் பண்ணால் 40 வரும். சரியா? ஸோ a 10ன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு ஆப்ஷனில் 10 இருக்கிற மாதிரி இருக்கிறது இந்த ஒரு ஆன்சர் தான். அப்போ அதுதான் ஆன்சராகவும் இருக்கும். இருந்தாலும் கொஷினில் நமக்கு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. நான் ஒரு கேள்வி தான் கண்டுபிடிச்சிருக்கேன். வாட் இஸ் த லென்த் ஆஃப் இட் சைடு, அதுதான் நமக்கு 10 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. சரியா? 10 மீட்டர்னு. இப்போ நமக்கு தேவை ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. பூங்காவின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பரப்பளவுக்கான ஃபார்முலா a². ஸோ 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது பூங்காவின் பரப்பளவாக இருக்கும். சரியா? ஏரியா ஆஃப் த பார்க்காக இருக்கும். சரியா? ஸோ அப்போ ஆன்சரு 10 மீட்டர் 100 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான். ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the diagonal of a square is 20 centimeter, find its perimeter அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சதுரத்தின் மூலைவிட்ட நீளம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. ஓகே, இதில் மூலைவிட்ட நீளம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா, அதாவது டைக்னலுக்கான ஃபார்முலா √2a. அந்த √2aக்கான அளவு தான் 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து எனக்கு ஏவோட மதிப்பு வேணும். நான் ஏன் √2aன்னு எடுத்துக்கிறேன்னா, பாருங்கள், மூலை விட்ட நீளம் அதாவது டைக்னல் ஆஃப் த ஸ்கொயர் தான் 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டைக்னல் ஆஃப் த ஸ்கொயருக்கான ஃபார்முலா √2a தானே, அதுதான் 20. ஸோ a = 20/√2ன்னு வருமா? இதை ஒரு √2ஆல் பெருக்கி ஒரு √2ஆல் வகுத்துக்கிறேன். ஸோ மேலே எனக்கு 20√2ன்னு வரும். கீழே √2யும் மல்டிப்ளை பண்ணால் 2ன்னு வரும். ஸோ 2 டேபிளில் 2 1s are 2, 2 10s are 20. அப்போ 10√2ன்னு வருது. இதுதான் எனக்கு ஏவோட ஆன்சர். 10√2 சென்டிமீட்டர் அப்படின்றது ஏவோட ஆன்சர். சரியா? இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க? சுற்றளவு காண்க, பெரிமீட்டர் என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ பெரிமீட்டருக்கான ஃபார்முலா P = 4a. சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a தானே. ஸோ 4 × ஏவோட வேல்யூ 10√2. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40√2 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சர். சரியா? 40√2 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதாவது இந்த மாதிரி கொஷினில் மல்டிப்ளை பண்ணும்போது நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணணும். √2 அப்படியே எழுதிக்கணும். 4 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 40ன்னு எழுதிட்டேன். √2 அப்படியே தான் எழுதிக்கிறேன். √2 எல்லாம் 4ஆல் மல்டிப்ளை பண்ண முடியாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the side of a square is 10 centimeter. If its side is trebled, then by how many times will its perimeter increase அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும்? இது கொஷினு. ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு சதுரம், ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இதனுடைய ஒரு சைடு 10, ஒரு சைடு தான் 10 சென்டிமீட்டர். அப்போ சுற்றளவுன்னும் போது 4 சைடையும் ஆட் பண்ணமா? சரியா? ஆனால் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் 4 சைடுமே ஒரே அளவு தான் இருக்கும். ஸோ 4 சைடுமே இருக்கிறது 10 சென்டிமீட்டர் தான்.
இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வரதானப்பா சுற்றளவு. ஸோ சுற்றளவுன்றது என்ன, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு பாக்ஸு சுற்றி இருக்கிற அளவு, இதுதான் சுற்றளவு. சரியா, இப்போது இது வரைக்கும் ஃபுல்லாக ஆட் பண்ணால் எனக்கு என்னன்னு வரும், 40 சென்டிமீட்டர்னு வரும். இதுதான் சுற்றளவு. இல்லைனா இதை வேறு எப்படிப்பா சொல்லலாம், சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a. அப்போ 4 × 10ன்னு எடுத்தாலும் 40 சென்டிமீட்டர் வந்துடும். சரியா, இதை என்ன செய்கிறாங்கன்னா, இஃப் இட் சைட் இஸ் ட்ரிபிள்டு அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஒவ்வொரு பக்கமும் 3 மடங்கு ஆகும்போது, ஸோ பக்கம் 3 மடங்கு ஆகும்போது அப்படின்னா என்ன அர்த்தம், 10 சென்டிமீட்டர் இருந்த அந்த ஸ்கொயரோட ஒரு சைடு இப்போது 30 சென்டிமீட்டர் ஆகுது. ஸோ ஒரு சைடு 30 சென்டிமீட்டர் தான், 4 சைடுமே 30 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சரியா, அப்படி இருந்தால் தான் அது பேர் ஸ்கொயரு. 4 சைடும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது பேர் ஸ்கொயரு. இங்கே ட்ரிபிள் ஆகுது அப்படின்னு சொன்னனால 10 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் ஆகுது. சரியா, அப்போ 4 சைடுமே 30 சென்டிமீட்டர் ஆச்சுன்னா இதுக்கான சுற்றளவு என்னவா இருக்கும், 120 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேவா, 120 சென்டிமீட்டர் ஆட் பண்ணி பாருங்கள். 4ஐயும் ஆட் பண்ணும்போது 120 சென்டிமீட்டர் வரும். இல்லைனா ஃபார்முலா என்ன, 4a தானே. ஸோ 4 × 30 அப்படின்னு எடுத்தாலும் 120 சென்டிமீட்டர் அப்படின்றத ஆன்சர் வந்துடும், 120 சென்டிமீட்டர்னு. இப்போ கொஷின் என்னப்பா, ஒரு சைடும் 3 மடங்காகும்போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும், அதாவது இஃப் இட் சைட் இஸ் ட்ரிபிள்டு தென் பை ஹவு மெனி டைம்ஸ் வில் இட்ஸ் பெரிமீட்டர் இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு சைடும் இங்கே 3 மடங்கு ஆகும்போது சுற்றளவு, இதான சுற்றளவு, சுற்றளவும் எனக்கு 3 டைம்ஸ் ஆகிருக்கும். 40ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் 120 கிடைக்கும். சரியா, அப்போ ஒரு சைடும் 3 டைம்ஸ் ஆகும்போது அதனுடைய பெரிமீட்டரும் 3 டைம்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஆன்சரு நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 டைம்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இந்த கொஷினில் புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் இஸ் ஆஃப் ஹெக்டர், த டைகனல் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் குரூப் 2ல் 2018 கேட்ட ஒரு கொஷின். பாருங்கள், ஒரு சதுரத்தின் பரப்பளவு ஆஃப் ஹெக்டர், அரை ஹெக்டர், சதுரத்தின் மூலைவிட்டம் என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த ஆஃப் ஹெக்டரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு நமக்கு என்ன தெரியணும், சதுரத்தின் பரப்பளவு ஆஃப் ஹெக்டர்னா சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா a². இதுதான் ஆஃப் ஹெக்டர். சரியா, இப்போ இன்னொரு விஷயம், ஒரு ஹெக்டரோட வேல்யூ என்ன, ஒரு ஹெக்டர் அப்படின்றது 10,000 மீட்டர் ஸ்கொயர். சரியா, ஒரு ஹெக்டர் அப்படின்றது என்ன, 10,000 மீட்டர் ஸ்கொயர். அப்போது ஆஃப் ஹெக்டர் அப்படின்னா என்ன சார், அதில் பாதி 5,000 மீட்டர் ஸ்கொயர். இங்கே இந்த ஆஃப் ஹெக்டருக்கு பதிலாக நம்ம என்னன்னு போடலாம், 5,000 அப்படின்னு எடுத்துக்கலாமா. சரியா, 5,000 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இங்கேருந்து இது 5,000 மீட்டர் ஸ்கொயர்ப்பா. இங்கேருந்து நான் என்ன செய்கிறேன்னா, ஏவோட வேல்யூ வேணும்னா இந்த 5,000க்கு நான் ரூட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இதை எப்படி பிரிக்கலாம், 50 × 100ன்னு எதலாம். கரெக்டாக, இந்த 50ஐயும் நான் 25 × 2ன்னு எதுறேன், இன்ட்டு 100. 50ஐயும் 100ஐயும் பெருக்குனா 5000. அந்த 50ஐயும் 25 × 2ன்னு எதுறேன். சரியா, ஏன் இப்படி பிரிச்சுக்கிறேன்னா, என்னால் 25க்கு ரூட் எடுத்து 5ன்னு எழுத முடியும், 100க்கு ரூட் எடுத்து 10ன்னு எழுத முடியும், இன்ட்டு அந்த ரூட் 2. இது புரியும் நினைக்கிறேன். இந்த 25க்கு ரூட் எடுத்தால் 5, 100க்கு ரூட் எடுத்தால் 10, அந்த 2 ரூட் 2ன்னு அப்படியே வச்சுக்கிறேன். சரியா, அப்போது எனக்கு a = 5ஐயும் 10ஐயும் பெருக்குனா 50ஆமா. ஸோ 50√2 மீட்டர் அப்படின்றது ஏவோட வேல்யூ. சரியா, இப்போ எனக்கு கொஷினில் மூலை விட்டம் என்னன்னு கேட்குறாங்களா.
பாருங்கள், சதுரத்தின் மூலை விட்டம் என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. அப்போ டைக்னல் வேணும். டைக்னலுக்கான ஃபார்முலா இதுதானே. ஸோ √2 இன்ட்டு ஏவோட மதிப்பு 50√2. ஸோ 50 √2வையும் √2வையும் மல்டிப்ளை பண்ணால் 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 மீட்டர் அப்படின்றது டைக்னல். சரியா? இங்கே ஏன் மீட்டர் எழுதுறேன்னா, எனக்கு இங்கே கிடைச்ச அந்த ஆன்சரில் வர்றது மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் வரும்போது மீட்டரில் தான் வரும். சரியா? 100 மீட்டர் அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். இங்கேயே இந்த கொஷினை வேறு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு இந்த 5000 நான் 2500 இன்ட்டு 2ன்னு எழுதலாமா? 2500 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5000 கிடச்சிடும்ல. இதில் 2500க்கு ரூட் எடுத்தால் 50, √2 அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்படி எடுத்தாலும் உங்களுக்கு 50√2 கிடச்சிடும். சரியா? அதை டைக்னல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இது ப்ராப்ளம் இல்லை. நமக்கு 2500 இன்ட்டு 2 5000 தான். அந்த 2500க்கு ரூட் எடுத்தா 50 தான். இந்த விஷயம் தெரிஞ்சால் இந்த சம் இன்னும் கூட ஈஸியாக போடலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி தான் தனித்தனியாக பிரித்து சம் சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், if the side of a square is increased by 20%, then its area is increased by அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சதுரத்தின் பக்கம் 20% அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. x + y + xy/100 இது ஃபார்முலா. இதில் எக்ஸோட மதிப்பு நான் 20%ன்னு எடுத்துக்கிறேன். சதுரம் அப்படின்றனால நீளமும் சரி அகலமும் சரி ஒரே மதிப்பாக தான் இருக்கும். அதனால் வையும் 20%ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? கொஷினில் அதிகமாகுது அப்படின்னு சொன்னனால நான் என்ன செய்கிறேன்னா ப்ளஸில் அப்ளை பண்ணுறேன். +20 அப்படின்னு. இதே கம்மியாகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மைனஸில் அப்ளை பண்ணியிருப்பேன். சரியா? நான் ரெண்டுமே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது +20, இதுவும் +20, 20 இன்ட்டு 20/100ன்னு வரும். ஸோ இதில் 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ 20 + 20 40 + 2 4. இதை ஆட் பண்ணிங்கன்னா 44% அதிகரிக்கும் அப்படின்றது ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். இது கொஷினில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னனால. சரியா? இதே டிக்ரீஸ் ஆகுது குறைகிறது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யறது? இதே கொஷினு குறைகிறதுன்னு சொல்லியிருந்தா நான் எக்ஸுக்கு பதிலாக -20 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக -20 ப்ளஸ் -20 இன்ட்டு -20/100ன்னு எடுத்திருப்பேன். ஸோ -20 ப்ளஸ் இன்ட்டு -20 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 2 4 2 0/100ன்னு வரும். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சலா? -40 + 4 இதை -36ன்னு எழுதலாமா? அதாவது 36% குறைகிறது அப்படின்றது ஆன்சர். இங்கே மைனஸில் ஆன்சர் வந்தனால நம்ம இங்கே குறைகிறதுன்னு எடுத்துக்கணும். ஸோ 36% டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது ஆன்சராக இருக்கும். இது எப்போ கொஷினில் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக குறைகிறதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஆன்சர் போட்டிருப்பீங்க. சரியா? அதிகரிக்கிறதுன்னு சொன்னனால இது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 2 கொஷினுக்குமே ஆன்சர் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். த perimeter of the two squares are 40 cm and 32 cm. Find the perimeter of a third square whose area is equal to the difference of the areas of the two squares. ஓகே, 2 சதுரங்களின் சுற்றளவுகள் முறையே 40 சென்டிமீட்டர் மற்றும் 32 சென்டிமீட்டர். இவ்விரு சதுரங்களின் பரப்பளவுகளின் வித்தியாசத்தை
பரப்பளவாக கொண்ட மூன்றாவது சதுரத்தின் சுற்றளவு காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினில் நான் என்ன செய்கிறேன்னா ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். சரியா, ஆக்சுவலாக 2 ஸ்கொயரு. ஃபஸ்ட்டு ஸ்கொயருக்கான சுற்றளவு 40 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 4Aக்கான மதிப்பு தான் 40. ஏன்னா சுற்றளவு அப்படின்றது இங்கே 4A, அதுதான் அதுக்கான ஃபார்முலா. அதுக்கான மதிப்பு தான் 40 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏவோட மதிப்பு 10ன்னு வரும். இது ஒரு முறை, இது 10 முறை. ஸோ ஒரு சைடு 10னா 4 சைடுமே 10 தான் இருக்கும் ஸ்கொயரில். சரியா, அதனால தான் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 14 வருது. அதே போல் இங்கே 4Aவோட வேல்யூ 32, அப்போ ஏவோட வேல்யூ 8ன்னு வரும். ஸோ ஒரு சைடு 8னா 4 சைடு ஆட் பண்ணாலும் 8 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது இந்த 2 சதுரத்தோட ஒரு சைடு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்விரு சதுரங்களின் பரப்பளவுகளின் வித்தியாசத்தை, இவ்விரு சதுரங்களின் பரப்பளவுகள் அப்படின்னும் போது இது A1 ஸ்கொயரு, இது A2 ஸ்கொயரு. இதனுடைய வித்தியாசம்தான் A3 ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன, இவ்விரு சதுரங்களின் பரப்பளவுகளின் வித்தியாசத்தை பரப்பளவாக கொண்ட மூன்றாவது சதுரத்தின் சுற்றளவு என்ன. ஸோ 10 ஸ்கொயர்லேருந்து 8 ஸ்கொயரை கழிச்சா வரதான் A3யோட ஸ்கொயரு, அதாவது மூணாவது சதுரத்தோட ஸ்கொயரு பரப்பளவு. சரியா, இப்போ 100, இதில் 64 கழிச்சிங்கன்னா A3 ஸ்கொயர் வருமா? ஸோ A3 ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை கழிச்சிங்கன்னா 36ன்னு வரும். அப்போ A3யோட மதிப்பு 6ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ 6 சென்டிமீட்டர் அப்படின்றது மூணாவது சதுரத்தோட, இதுதான் மூணாவது சதுரம்னா இதோட ஒரு சைடு 6. அப்போது கொஷினில் என்ன கேட்குறாங்க, மூன்றாவது சதுரத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ சுற்றளவுனா 4 சைடு ஆட் பண்ணாலும் எனக்கு டோட்டலாக என்ன வருதோ அதுதானே சுற்றளவு. இல்லைனா 4A, இது ஃபார்முலா. 4 × 6ன்னு எடுத்திங்கன்னா 24 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி 24 சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் எ ஸ்கொயர் பார்க் ஆஃப் சைடு 250 மீட்டர் அட் த ரேட் ஆஃப் ₹20 per மீட்டர். 250 மீட்டர் பக்களவு கொண்ட சதுர வடிவிலான பூங்காவிற்கு வேலி அமைக்க மீட்டர் ஒன்றுக்கு ₹20 செலவு செய்தால் வேலி அமைப்பதற்காகும் மொத்த செலவு என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு ஸ்கொயர் பார்க், இதில் ஒரு சைடோட அளவு 250 மீட்டர். அது ஸ்கொயருன்றனால எல்லா சைடுமே 250 மீட்டர் தான் இருக்கும். ஸோ மொத்தமாக நான் வேலி அமைக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய சுற்றளவு தான் வேலி அமைப்போமா. எப்பவுமே வேலின்றது நம்ம வீட்டை சுற்றி தான் போடுவோம், வீட்டுக்குள்ளே இல்லை. ஸோ அப்போது இதை சுற்றி போகிறது தான் வேலினா அது பேர் தான் சுற்றளவாப்பா. ஸோ அந்த சுற்றளவு தான் 4A நமக்கு. ஸோ 4 × 250 எடுத்திங்கன்னா 1000 மீட்டர்னு வருமா. ஸோ நான் மொத்தமாக 4 சைடுமே சேர்த்து வேலி போட எனக்கு 1000 மீட்டர் தேவை. இப்போ தான் கொஷினில் என்ன சொல்கிறாங்க, ஒரு மீட்டருக்கு வேலி போகிறதுக்கு ₹20 செலவாகுது. அப்போது 1000 மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும், இதுதான் கொஷினு. ஸோ ஒரு மீட்டருக்கு 20, 1000 மீட்டர் அப்படின்னும் போது 1000 × 20 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ₹20,000 செலவாகும். ஸோ ஆப்ஷன் டி 20,000 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட்டு செவ்வகம் கொடுத்துருக்காங்கப்பா. அடுத்த ஷேப்பாக நமக்கு ரெக்டாங்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் செவ்வகம் அப்படின்னும் போது நமக்கு என்ன தெரியணும்னா, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். இங்கே எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்காது, எதிர்பக்கங்கள் ஈக்குவலாக இருக்கும். சரியா, அது இல்லாமல் இதில் இது எல்லு, இது பி, லென்த்து பிரெத்து அப்படின்னு சொல்லலாம், நீளம் அகலம்னு. ஸோ இதுக்கு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா,
எல் இன்ட்டு பி. அதாவது நீளம் இன்ட்டு அகலம் அப்படின்றது நமக்கு செவ்வகத்துக்கான ஃபார்முலாவாக இருக்கும். அதே போல் பெரிமீட்டருக்கான ஃபார்முலா, பெரிமீட்டர் அப்படின்றது சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி அப்படின்றது சுற்றளவுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு மூலை விட்டம் டைகனல், அதாவது இந்த மூலையிலேருந்து இந்த மூலை, இந்த மூலையிலேருந்து இந்த மூலை, இதுதான் டைகனல். டைகனலுக்கான ஃபார்முலா √L² + B². சரியா? இப்போ இந்த 3 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய சம்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ இல்லை பாருங்கள், த பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள் இஸ் 60 மீட்டர். இஃப் இட்ஸ் லென்த் இஸ் ட்வைஸ் இட்ஸ் பிரெத் தென் இட்ஸ் ஏரியா இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 60 மீட்டர். அந்த செவ்வகத்தின் நீளமானது அகலத்தின் 2 மடங்கு எனில் அதன் பரப்பளவை காண்க. ஸோ சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. அதுதான் இங்கே 60ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா செவ்வகத்தின் சுற்றளவு 60 மீட்டர் தான், 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி தான் 60 மீட்டர். ஸோ இதில் இது ஒரு முறை, இது 30 முறையா? நெக்ஸ்ட் கண்டிஷனாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நீளமானது அகலத்தின் 2 மடங்கு. அதாவது எனக்கு லென்த்து வேணும்னா பிரெத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இது ஒரு கண்டிஷன். த லென்த் இஸ் ட்வைஸ் இஸ் பிரெத் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது எல் எங்கெல்லாம் வருதோ அங்கே நம்ம 2b யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2b + b ஆட் பண்ணால் 3bயோட வேல்யூ தான் 30. அப்போ பியோட வேல்யூ 10. இது ஒரு 3 பைப் 30ன்னு அடிச்சிடலாம். ஸோ எல் வேணும்னா நம்ம என்ன செய்யலாம்? 2 இன்ட்டு பியோட வேல்யூ 10. ஸோ எல் ஈக்குவல் டு 2 10s are 20. ஸோ எல்லும் தெரியும், பியும் தெரியும். கொஷினில் கேட்டது பரப்பளவு என்ன, ஸோ ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல் இன்ட்டு பி ஃபார்முலா. ஸோ 20 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணால் 200 வருமா? ஸோ 200 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், if the length of a rectangle is decreased by 50% and the breadth by 80%, then the percentage change in the area of the rectangle is அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கொஷினில் ஒரு செவ்வகத்தின் நீளம் 50% அளவுக்கு குறைந்தும் அகலத்தை 80% அளவிற்கு அதிகரிக்கும் போது அதனுடைய பரப்பில் ஏற்படும் மாற்றத்தின் சதவீதம் காண்க. ஸோ இந்த கொஷின்லப்பா நமக்கு ஒரு விஷயம் என்ன புரியணும்னா, இங்கே பிரெத்து பை 80%ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்லவே இல்லை. இந்த மாதிரி கொஷினில் பிரெத் பை 80%, லென்த்து பை 80% இந்த மாதிரிலாம் தராங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அது மிஸ்டேக்குன்னு அர்த்தம் இல்லை, கொஷினில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதாவது கொஷினில் என்ன சொல்கிறாங்க, லென்த்து 50% டிக்ரீஸ் ஆகுது, பிரெத்து 80% இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் அதுக்கு மீனிங். அப்படி உங்களுக்கு கொஷினில் நமக்கு டவுட் வருதுன்னா தாராளமாக தமிழில் பாருங்கள், அகலம் 80% அளவுக்கு அதிகரிக்கும் போது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபார்முலா எடுத்துக்கிறேன். இதில் நான் என்ன செய்கிறேன்னா லென்த்தை எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன், பிரெத்தை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ லென்த்து எனக்கு டிக்ரீஸ் ஆகுது, குறையுதுன்றனால -50. சரியா? ஒய் பிரெத்து அதிகமாகுது, ஸோ +80. -50 + 80 / 100. 2 0க்கு 2 0 கேன்சல். 80ல் 50 போனால் 30. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 8 5 40. ஸோ 30ல் 40 கழிச்சிங்கன்னா -10ன்னு வரும். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம்மு ஸ்கொயரில் பார்த்துருக்கோம். மைனஸில் ஆன்சர் வருதுன்னா அது 10% குறைவு அப்படின்றது ஆன்சர். ஸோ 10% டிகிரீஸ் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the difference between the length and the breadth of a rectangle is 23 meter if its perimeter is
206 மீட்டர், தென் இட்ஸ் ஏரியா ஈஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செவ்வகத்தின் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள வேறுபாடு 23 மீட்டர், அதனுடைய சுற்றளவு 206 மீட்டர் எனில் அந்த செவ்வகத்தின் பரப்பு ஏரியா என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினில் லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 23. ஸோ வித்தியாசம் அப்படின்னு சொன்னனால அதை ரெண்டையும் நான் கழிச்சுக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு அதனுடைய சுற்றளவு அப்படின்னும் போது சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 × L+B, இதுதான் 206ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 1s are 2, 2 103s are 206, இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். L - B = 23, L + B = 103, ப்ளஸ் பிக்கு மைனஸ் பி கேன்சல். ஸோ 2L = 126. எல்லோட வேல்யூ வேணும்னா 1 2 6 2 12 3 2 6. ஸோ எல்லோட மதிப்பு 63ன்னு கிடைக்குது. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்லையும் பியையும் ஆட் பண்ணால் 103. இதில் எல் 63னா பி என்ன? ஸோ பி வேணும்னா 103லேருந்து இந்த ப்ளஸ் 63 கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன ஆகிடும்? பி என்னன்னு சொல்லிடலாம். அதாவது நமக்கு நல்லா தெரியும், இந்த ப்ளஸ் 63 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் மைனஸ் 63 ஆகும். ஸோ 103ல் 63 கழிச்சிங்கன்னா 40 அப்படின்றது அகலமாக இருக்கும். ஸோ நீளம் தெரியும், அகலம் தெரியும். கொஷினில் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. L × B, இதுதானே ஃபார்முலா. ஸோ இதில் L 63, B 40. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2520ன்னு வருதுப்பா. இது ஏரியா. சரியா? ஸோ ஆப்ஷன் பி 2520 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், the length of a rectangular park is 14 meter more than its breadth. If the perimeter of the park is 200 meter, what is its length? Find the area of the park. ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அதன் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. அந்த பூங்காவின் சுற்றளவு 200 மீட்டர் எனில் நீளம் மற்றும் பரப்பளவு காண்க. ஸோ இந்த கொஷினில் நீளம் வேணும்னா அகலத்தோட 14 அதிகம். சரியா? பிரெத்தோட 14 ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது தான் லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதே போல் அந்த பூங்காவோட சுற்றளவு இதுதான் 200ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 × L+B, அதுதான் 200ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு முறை, இது 100 முறை. எல்லுக்கு பதிலாக B + 14ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுதான் இங்கே கண்டிஷனாக கிடச்சிருக்கு. ப்ளஸ் B = 100. சரியா? அப்போ 2B = 100. இந்த ப்ளஸ் 14 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் மைனஸ் 14 ஆகும். ஸோ 2B = 86. அப்போ B = 43. சரியா? எனக்கு பியோட வேல்யூ தெரியும். நெக்ஸ்ட்டு இப்போ எல் வேணும். எல் வேணும்னா பியோட 14 ஆட் பண்ணணும். ஸோ 43ஓட 14 ஆட் பண்ணிங்கன்னா 57ன்னு வருமா? இது லென்த்து. ஸோ எல்லும் கண்டுபிடிச்சாச்சு, பியும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது என்ன? பரப்பளவு. ஸோ பரப்பளவுக்கான ஃபார்முலா L × B, இதுதானே? ஸோ நீளம் எனக்கு 57, அகலம் 43, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2451 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சர். இதை இந்த நீளம் கண்டுபிடிக்கும் போதே நம்ம ஆன்சர் சொல்லிட்டுக்கலாம். ஏன்னா கொஷினில் நீளம் மற்றும் பரப்பளவு காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. நீளம் 57 வரும்போதே எனக்கு 57ல் வரக்கூடிய ஒரே ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டும்தான். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன், a rectangle has length 40 cm and breadth 20 cm. How many squares with side 10 cm can be formed from it?
ஒரு செவ்வகத்தின் நீளம் 40 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் 10 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட எத்தனை சதுரங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு ரெக்டாங்கிள், இதனுடைய நீளம் 40, அகலம் 20. ஸோ இதுக்கு பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? எல் இன்ட்டு பியா. அப்போ 40 இன்ட்டு 20ன்னு எடுத்தா மல்டிப்ளை பண்ணும்போது 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். சரியா? இப்போ இதில் சதுரம் ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த சதுரத்தோட அளவு 10 சென்டிமீட்டரா. ஸோ அப்போ இதுக்கு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயரா. ஸோ அப்போ 10 ஸ்கொயர்னு எடுக்கும்போது 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். இது அந்த சதுரத்தோட பரப்பளவு. நல்லா புரிஞ்சுங்க, எங்கிட்ட ஒரு செவ்வகம் இருக்குது. அந்த செவ்வகத்தோட மொத்த அளவு 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எங்கிட்ட ஒரு சதுரம் இருக்குது. அந்த சதுரத்தோட ஏரியா என்னென்னா 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கிற சதுரத்தை எத்தனை இப்படி அடுக்குனா எனக்கு 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஃபில் ஆகும். இதுதான் கொஷினு. ஸோ ரொம்ப ஈஸி. 800 சென்டிமீட்டர் ஸ்கொயரில் எத்தனை 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குதுன்னு சொன்னால் அத்தனை சதுரம் தேவைன்னு சொல்லிடலாம். ஒரு சதுரத்தோட அளவு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ப்பா. 800 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எத்தனை சதுரம் தேவைன்னு கேட்குறாங்க. 8 சதுரம் தேவை. ஸோ எத்தனை சதுரங்களை உருவாக்க இயலும்னு கேட்குறாங்க. பாருங்கள், 10 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எத்தனை ஸ்கொயரை ஃபார்ம் பண்ண முடியும், இதுதான் கொஷினு. சரியா? நான் 8 சதுரக்கத்தை ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறேன். ஸோ ஆப்ஷன் பி 8 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் 2 identical rectangles of perimeter 30 centimeter are joined together, then the perimeter of the new shape will be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே அளவிலான 30 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள 2 செவ்வகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகின்றன எனில் புதிய வடிவத்தின் சுற்றளவு காண்க. ஸோ இந்த கொஷினில் நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன், இன்னொரு ரெக்டாங்கிள், இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய ரெக்டாங்கிள் கிடைக்குது. சரியா? இந்த பெரிய ரெக்டாங்கிளோட சுற்றளவு என்னவாக இருக்கும், இதுதான் கொஷினு. இப்போ இதை யோசிச்சு பாருங்க. இங்கே அந்த ஒரே அளவிலான 30 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள 30 சென்டிமீட்டர் சுற்றளவுனா ஒரு சைடு 30 இல்லை, இந்த 4 சைடையும் ஆட் பண்ணால் 30. அதே போல் இந்த 4 சைடையும் ஆட் பண்ணால் 30. ஸோ இதை ரெண்டுத்தையும் சேர்த்தா 60க்கு ஈக்குவலாக இருக்குமா, 60 விட கம்மியாக இருக்குமா, இல்லை 60 விட அதிகமாக இருக்குமா, இல்லை 45க்கு ஈக்குவலாக இருக்குமா, இதுதான் கொஷினு. சரியா? இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் இப்படி சேர்க்குறேன் அப்படின்னும் போது எனக்கு இந்த 2 அளவு தேவையில்லைங்க, தேவை இல்லைல்ல. சரியா? இப்படி சேர்க்குறேன் அப்படின்னும் போது எனக்கு இந்த 2 அளவு தேவையில்லை. சரியா? அப்போது இந்த 30ல் இந்த 4 சைடுமே சேர்த்து தானே 30. அப்போ இந்த அளவு கட் ஆகுதுன்னா இது 30 விட கம்மியாயிடுமா? அதே போல் இந்த 30லேயும் இந்த அளவு கட் ஆகுதுன்னா இந்த 3 சைடு அளவு மட்டும்தான் இருக்குமா? சரியா? இப்படி யோசிச்சு பாருங்களேன். அப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஆன்சரு 60 விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஸ் தென் 60 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டரை விட குறைவு அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், if every side of a rectangle is doubled then its area becomes dash times அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கானால் அதன் பரப்பளவு எத்தனை மடங்காகும் அப்படின்னு கொஷினு. சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, லென்த்தை 2Lன்னு எடுத்துக்கிறேன், பிரெத்தை 2Bன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு செவ்வகத்தில் நீளம் அகலம்ன்ற 2 விஷயம் தானே பார்க்கும். நீளத்தை 2Lனும் அகலத்தை 2Bனும் எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 மடங்கானால் அப்படின்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சைடும் டபுள் ஆகுது. ஸோ அப்போ பரப்பளவு வேணும்னா L/B ஃபார்முலா, நீளத்தை 2Lனும் அகலத்தை 2Bனும் எடுத்துக்கிறேன்னா 2 4 L/B LB. ஸோ இதில் 4 இன்ட்டு
இந்த L இன்ட்டு பின்னு இருக்குல்லங்க, இதை என்னன்னு சொல்லலாம்? செவ்வகத்தின் பரப்பளவுன்னு சொல்லலாமா? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்னு சொல்லலாம்ல. அப்போது யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு சைடும் டபுள் ஆச்சுன்னா அதனுடைய பரப்பளவான அந்த L இன்ட்டு பி வந்து எத்தனை டைம்ஸ் ஆகுது? 4 டைம்ஸ் ஆகுது. ஸோ 4 மடங்கு அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். A arc is tethered to one corner of a rectangular field of dimensions 60 meter by 42 meter by a rope 14 meter long for grazing. How much area can the horse left ungrazed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு செவ்வக வடிவிலான 60 மீட்டர் இன்ட்டு 42 மீட்டர் பரிமாணம் கொண்ட களத்தில் ஒரு மூலையில் ஒரு குதிரை மேய்வதற்காக 14 மீட்டர் நீளம் கொண்ட கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளது. குதிரை மேயாத களத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினில் நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு செவ்வக வடிவிலான களம் எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு. இதில் லென்த்து பிரெத்து கொடுத்துருக்காங்க. சரியா? இது இல்லாமல் அந்த செவ்வகத்தில் ஏதோ ஒரு மூலையிலிருந்து, சரியா, ஒரு மூலையில் நான் ஒரு குதிரை மேய்வதற்காக 14 மீட்டர் நீளம் கொண்ட கயிற்றினால், ஸோ இந்த மூலையிலிருந்து இந்த அளவு வரைக்கும் எடுத்துக்கிறேனே, இதுதான் 14 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். சரியா? இந்த அளவுக்கு ஒரு கயிறில் கட்டுறனா அந்த குதிரையை அது சுற்றி இப்படி மேயுமா? கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி மேய்ஞ்சிருக்கும். ஸோ இப்படி மேயும் போது அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, குதிரை மேயாத களத்தின் பரப்பை காண்க. அதாவது குதிரை எந்த அளவுக்கு மேய்ஞ்சிருக்குன்னா, இந்த இடம்லாம் குதிரை மேய்ந்த பரப்பு. அந்த களத்துக்கு வெளியே அது இது எங்கே வேணால் மேயலாம்பா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த களம் இருக்குல்ல, அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டு, அந்த ஃபீல்டுக்குள்ளே குதிரை வந்து கிரேஸ் பண்ண ஏரியா எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஏரியா. கொஷின் என்னன்னா, குதிரை மேயாத பரப்பை காண்க. சரியா? அதாவது அன்கிரேஸ்டு ஏரியா இருக்குல்ல, அது என்னன்னு தான் கேட்குறாங்க. அதாவது எனக்கு இந்த இடம் வேணும். சரியா? இந்த இடம் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் அதுக்கு என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்குல்ல ஒரு நிலம், அந்த நிலத்தோட மொத்த ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஏரியாக்கான ஃபார்முலா L இன்ட்டு பி. ஸோ 60 இன்ட்டு 42ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 2520 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். இதுதான் அந்த ஏரியாவோட, அதாவது நான் வச்சிருக்கிற நிலத்தோட பரப்பளவு. சரியா? இதில் இந்த இடம் மட்டும் இருக்குல்லங்க, ஒரு சர்க்கிளில் இந்த இடம் மட்டும் இருக்குன்னா இது பேர் என்னங்க? குவாட்ரண்ட்டா? கால்வட்டமா? வட்டத்தில் பாதி அரை வட்டம், அரை வட்டத்தில் பாதிடா கால்வட்டம். சரியா? அதாவது சர்க்கிளில் பாதி செமி சர்க்கிள், செமி சர்க்கிளில் பாதி தான் குவாட்ரண்ட். ஸோ இங்கே எனக்கு இந்த இடம் மட்டும் வேணும்னா எனக்கு குவாட்ரண்ட் வேணும். சரியா? கால்வட்டம் வேணும். கால்வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr²/4. இந்த πr²/4ன்றது கால்வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா, ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ 22/7. இந்த கயிறோட நீளம் கொடுத்துருக்காங்க பாருமா, அந்த கயிறோட நீளம் 14 மீட்டர்னு இருக்குல்ல, அதுதான் ரேடியஸு பை 4. ஸோ இதில் 1 7 7 2 14, 1 2 2 2 4, 1 2 7 14. ஸோ 22ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 154 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். இதுதான் குதிரை மேய்ந்த பரப்பு. சரியா? அதாவது அந்த ஆர்ஸ் வந்து கிரேஸ் பண்ண ஏரியா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டில் 154 மீட்டர் ஸ்கொயர். நமக்கு தேவை அன்கிரேஸ்டு ஏரியா, குதிரை மேயாத பரப்பு வேணும். ஸோ மொத்தமாக இருக்கிறது 2520 மீட்டர் ஸ்கொயரு. இதில் அது கிரேஸ் பண்ண ஏரியாவை மைனஸ் பண்ணிங்கன்னா அன்கிரேஸ்டு ஏரியா என்னன்னு சொல்லிடலாம். ஸோ 2366 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்.
ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஏ பிளே கிரவுண்ட் 60 மீட்டர் இன்ட்டு 40 மீட்டர் இஸ் எக்ஸ்டெண்டட் ஆன் ஆல் சைட்ஸ் பை 3 மீட்டர். வாட் இஸ் த எக்ஸ்டெண்டட் ஏரியா? 60 மீட்டர் இன்ட்டு 40 மீட்டர், அதாவது 60 மீட்டர் இன்ட்டு 40 மீட்டர் அளவுள்ள விளையாட்டு மைதானத்தில் அனைத்து பக்கங்களும் 3 மீட்டர் விரிவுபடுத்தப்படுகிறது எனில் விரிவுபடுத்தப்பட்ட பகுதியின் பரப்பளவு காண்க. ஸோ ஒரு ரெக்டாங்கிளில் இதை 60 இதை 40ன்னு எடுத்துக்கிறேன்னா இதனுடைய பரப்பளவு என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ எங்கிட்ட ஃபஸ்ட்டு இருந்த ஏரியா வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2400 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன்னா ஒரு சைடும் 3 மீட்டர் அதிகமாக்குறேன். அப்போ இந்த சைடு 3 மீட்டர் அதிகமாகுதுன்னா இந்த சைடும் 3 மீட்டர் அதிகமாகுது. அதே போல் இங்கேயும் 3 மீட்டர் அதிகமாகுது, இங்கேயும் 3 மீட்டர் அதிகமாகுது. ஸோ அப்படி அதிகமாச்சுன்னா இந்த அளவு இப்போது 46 இருக்குமா? மேலே ஒரு 3 கீழே ஒரு 3 ஏற்கனவே ஒரு 40 மொத்தம் 46 ஆயிருக்கும். அதே போல் இந்த அளவு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 இந்த சைடு ஒரு 3 ஏற்கனவே ஒரு 60, அப்போ 66 மீட்டர் ஆயிருக்கும். சரியா? இப்போது இதுதான் விரிவுபடுத்தப்பட்ட பகுதியோட வேணும் பரப்பளவு வேணும்னு வைங்களேன். சரியா? இப்போ இந்த இடம் எடுத்துக்கிறேன், இதுதான் விரிவுபடுத்தப்பட்ட பகுதி. ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் ஏரியா ஆக்சுவலாக. சரியா? இப்போ எக்ஸ்டெண்டட் ஏரியாவோட சேர்த்து அதனுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்டெண்டட் ஏரியாவும் சேர்த்து வேணும்னா 66 இன்ட்டு 46 இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 66 இன்ட்டு 46 அப்படின்னும் போது 6 6 36, 6 6 36, 3 39, 4 6 24, 4 6 24, 2 26. ஸோ 6 0 3036ன்னு வரும். இந்த 3036 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்டெண்டட் ஏரியாவுக்கு அப்புறம் அந்த செவ்வகத்தோட பரப்பளவு, அந்த பிளே கிரவுண்டோட ஏரியா. சரியா? இப்போ எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு? இந்த இடம் தானுங்க எக்ஸ்டெண்ட் ஆனது. சரியா? இதெல்லாம் தான் எக்ஸ்டெண்ட் ஆனது. கரெக்ட் தானே? அந்த எக்ஸ்டெண்டட் ஏரியா மட்டும் வேணும்னா இந்த 3036 மீட்டர் ஸ்கொயர்லேருந்து 2400 மீட்டர் ஸ்கொயரை கழிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ இருக்கோ அதுதான் எக்ஸ்டெண்டட் ஏரியா. ஸோ 636 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது எக்ஸ்டெண்டட் ஏரியா. ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். The length of a rectangle is 3x plus 2 units and its breadth is 3x minus 2 units. Find its area in terms of x. What is the length of area if x equal to 20? அதாவது 20 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துதாங்க. ஸோ ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x + 2 அலகுகள் மற்றும் அகலம் 3x - 2 அலகுகள் எனில் அதன் பரப்பளவை காண்க. இங்கே எக்ஸோட மதிப்பு 20ன்னு சொல்லிட்டாங்க. இந்த கொஷினும் பாருங்கள் குரூப் 4ல் 2022ல் கேட்ட கொஷின். ஸோ இதில் நம்ம என்ன செய்யலாம்னா நீளம் வேணும்னா 3x + 2ன்னு கொடுத்துருக்காங்களா, 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 20 + 2. ஸோ 60 + 2 62ன்னு வரும். அகல வேணும்னா 3x - 2, அப்போ 3 இன்ட்டு 20 - 2 60 - 2 58ன்னு வரும். ஓகேவா? நீளம் தெரியும், அகலம் தெரியும், பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலா L × B தானே. ஸோ 62 × 58 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர். 62ஐயும் 58ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 8 2 16, 8 3 8 6 48, 48 ஒரு 1 ஆட் பண்ணால் 49, I 2 10, IR 30, 1 31. ஸோ 6 9 5 3 3596 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 3596 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். த ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள் 1
ஒன் ஆஃப் இட்ஸ் சைட் இஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் டைகனல் 13 சென்டிமீட்டர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் அந்த குரூப் 4ல் 2022 கேட்ட ஒரு கொஷின். ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூலை விட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் அந்த செவ்வகத்தின் பரப்பளவு காண்க. ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். அந்த ரெக்டாங்கிளோட மூலை விட்டம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சைடு 5 சென்டிமீட்டரா, சரியா? இதில் மூலை விட்டம்ன்றது இதுதான்ப்பா சார். இந்த பக்கம் போடக்கூடாதா? தாராளமாக போட்டுங்க. இந்த சைடு நீங்கள் போட்டிங்கனாலும் அது மூலை விட்டம் தான். நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன். இது 13. எனக்கு இந்த இடம் தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த பீஸை மட்டும் நான் இப்படி கட் பண்ணி எடுக்கிறேன்னா இது 13, இது 5, இது எக்ஸா. இது ஒரு செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், கரெக்ட் தானே? ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா, ஒன்று பிதாகரஸ் தீரத்தை யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். இல்லைனா நம்ம வேறு என்ன சார் செய்யலாம்னா, நமக்கு டைகனலுக்கு ஃபார்முலா தெரியும். √L² + B² அப்படின்றது மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா. இதில் இங்கே D² = L² + B² வந்துருமா? இங்கே டிஏ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த சைடு ரூட்டு கேன்சல் ஆகிடும், சரியா? மூலை விட்டம் 13ன்னு இருக்குது. அப்போ 13² நான் என்ன செய்கிறேன்னா, எனக்கு இந்த இடம் இருக்குல்லங்க, இது பி, சரியா? இந்த இடம் தான் எல்லு. ஸோ எல்லு தெரியாது, அப்போ L² அப்படியே வச்சுக்கிறேன். பியை வந்து 5² எடுத்துக்கிறேன், சரியா? அப்போ 13² 169, L² + 5² பண்ணால் 25. ஸோ 169ல் 25 கழிச்சிங்கன்னா L² கிடச்சிரும். ஏன்னா +25 இந்த சைடு வரும்போது -25 ஆகிடும். அதாவது 144 L². எல்லோட மதிப்பு 12ன்னு வருமா? ஸோ அப்போ இந்த இடம் எனக்கு 12பா. இது 12னா இந்த இடமும் 12 தான். இது 5 தான், இதுவும் 5 தான். இப்போ நமக்கு கொஷின் என்ன? கொஷினில் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஏரியா ஃபார்முலா L×B. அப்போ 12 × 5ன்னு எடுத்திங்கன்னா 60 சென்டிமீட்டர்² அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 60 சென்டிமீட்டர்² அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது டைப் 3, அதாவது ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, முக்கோணம் அப்படின்னு. ஸோ இந்த முக்கோணம் பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். ஆனால் அந்தந்த ஃபார்முலாஸை அங்கங்கே சம்ஸ் வரும்போது சொல்கிறேன். பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் whose base is 18 சென்டிமீட்டர் and the height is 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு காண்க. ஞாபகம் வச்சுங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கான ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலானா ½ சரியா? இப்போ இதில் ½ பி அப்படின்னா என்னன்னா பேஸ், அடிப்பக்கம். அடிப்பக்கம் 18, ஹெச்னா ஹைட்டு, இது நமக்கு தெரியும். உயரம் வந்து 12. ஸோ இது ஒரு முறை, இது 6 முறையா? 18ஐயும் 6ஐயும் பெருக்குனா 108 சென்டிமீட்டர்² அப்படின்றது செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவாக இருக்கும். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியாவாக இருக்கும், சரியா? ஸோ ஆப்ஷன் டி நம்ம கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். Find the area of the right angled triangle when the base is 12 centimeter and the hypotenuse is 13 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு செங்கோண முக்கோணத்தின் அடிப்பக்கம் 12 சென்டிமீட்டர், கர்ணம் 13 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு காண்க. ஸோ ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிட்டேன். இதில் அடிப்பக்கம் 12, கர்ணம் 13. ஸோ எனக்கு இந்த இடம் தெரியாது, இது வேணும். நம்ம ஏபிசின்னு பேர் வச்சுக்கலாமே. நமக்கு பிதாகரஸ் தீரம் என்ன சொல்லுது? கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதுதானே பிதாகரஸ் தீரம். அதாவது ஹைபாட்னஸ் ஸ்கொயர் = சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி அதர் 2 சைட்ஸ் அப்படின்றது தான் நமக்கு பிதாகரஸ் தீரம். அந்த பிதாகரஸ் தீரம் பிரகாரம் AC² = AB² + BC². இதுதான் ஃபார்முலாவா? இதில் AC வந்து 13², AB வந்து x²,
ப்ளஸ் பிசி வந்து 12 ஸ்கொயர், 13 ஸ்கொயர் 169, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் வந்து 144. இந்த ப்ளஸ் 144 இந்த சைடு வந்தால் மைனஸ் 144 ஆகும், ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு இதை கழிக்கும்போது 25 வருமா? அப்போ எக்ஸோட மதிப்பு 5. சரியா? எக்ஸுன்றது இந்த இடம், அப்போ இந்த இடம் 5ன்னு வருது. நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் பிஹெச். ஸோ 1/2 இன்ட்டு பேஸுன்றது கீழே 12, ஹைட்டுன்றது இதுதான்ப்பா ஹைட்டு. ஸோ ஹைட்டு வந்து 5. இது ஒரு முறை, இது 6 முறையா? 6ஐயும் 5ஐயும் பெருக்குனா 30ன்னு வரும். ஸோ 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ எல்லா சம்முக்குமே அந்த ஃபார்முலாஸ் இருக்கும், அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் அந்த சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் இட்ஸ் பெரிமீட்டர் ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இஸ் 180 சென்டிமீட்டர், வாட் வில் பி இட்ஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 180 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க. சமபக்க முக்கோணம் அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா, 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். சரியா? அதாவது ஒரு முக்கோணத்தில் 3 சைடுமே ஒரே அளவாக இருக்குன்னா அதுதான் சமபக்க முக்கோணம். 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்படி இருந்தால் அந்த ட்ரையாங்கிளை ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அந்த சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா √3/4 a ஸ்கொயர். அதே போல் இதுக்கு சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3a. சப்போஸ் ஒரு சில நேரத்தில் இதுக்கு ஹைட்டு கேட்பாங்க. ஹைட்டு கேட்டாங்கன்னா √3/2 இன்ட்டு a. இது சமபக்க முக்கோணத்தின் உயரத்திற்கான ஃபார்முலா, ஹைட் ஆஃப் த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா. சரியா? இப்போ இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சால் சமபக்க முக்கோணம் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ஸோ இதில் பாருங்கள், எனக்கு சுற்றளவு கொடுத்துருக்காங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா 3a, அதுதான் 180. அப்போ a ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு முறை, இது 60 முறை. ஸோ a ஈக்குவல் டு 60ன்னு கிடைக்குது. இப்போ கொஷினில் சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா √3/4 இன்ட்டு a ஸ்கொயர். ஸோ √3/4 இன்ட்டு ஏவோட மதிப்பு 60 இன்ட்டு 60. இது ஒரு முறை, இது 5 முறையா? ஸோ 15ஐயும் 60ஐயும் பெருக்குனா 5 90, ஒரு 0 சேர்த்துக்கிறேன், இன்ட்டு √3. அதாவது 900 இன்ட்டு √3ஓட மதிப்பு 1.732. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இந்த ஆன்சர் கிடைக்கும்பா. சரியா? ஸோ இதை மல்டிப்ளை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். இந்த √3க்கான மதிப்பை மறந்துடாதீங்க, 1.732. எனக்கு கொஷினில் 900 கொடுத்துருக்காங்க, ஆனால் 900 √3 கொடுக்கல. சரியா? அதனால தான் அந்த √3க்கான மதிப்பை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். The side of a triangle are 3 cm, 4 cm and 5 cm. Its area is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் முறையே 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிற 3 அளவுமே வேறு வேறு அளவா? 3மே வேறு வேறு அளவாக இருந்தால் இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன பேருனா ஸ்கேலன் ட்ரையாங்கிள். சரியா? ஸ்கேலன் ட்ரையாங்கிள். அதாவது 3 sides are unequal அப்படின்னா தென் த ட்ரையாங்கிள் ஆர் கால்டு ஸ்கேலன் ட்ரையாங்கிள். ஒரு முக்கோணத்தில் 3 சைடுமே வேறு வேறு அளவாக இருக்குன்னா அந்த முக்கோணத்தை அசம பக்க முக்கோணம்னு சொல்லலாம். சரியா? அந்த அசம பக்க முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னன்னா எரான்ஸ் ஃபார்முலா, எரான் சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? எரான்ஸ். ஸோ இதில் இதுக்கான ஃபார்முலா என்னன்னா √S இன்ட்டு S மைனஸ் A, S மைனஸ் B, S மைனஸ் C. இதுதான் ஃபார்முலா. இதில் S கண்டுபிடிக்க ஃபார்முலா
a + b + c/2. இந்த ஏபிசின்றது இதுதான், மூணுமே வேறு வேறு அளவு கொடுப்பாங்க. சரியா? இதில் தெளிவாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. எஸ்ஸுக்கு என்ன சார் பேருனா அரை சுற்றளவு. எஸ்ன்றத அரை சுற்றளவுன்னு சொல்லலாம். செமி பெரிமீட்டர். செமி பெரிமீட்டர் அப்படின்றது எஸ்ஸோட பேர். சரியா? அதே போல் சுற்றளவுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா a + b + c. இது சுற்றளவுக்கான ஃபார்முலா, அதாவது ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா. சரியா? இப்போ இந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணுவோம். s = 3 + 4 + 5/2. ஸோ ஆட் பண்ணால் 12/2ன்னு வரும். ஸோ 6ன்னு வருதா? இது எஸ்ஸோட வேல்யூ. ஏரியா = √6 × 6 - 3, 6 - 4, 6 - 5. ஸோ √6 × 6ல் 3 போனால் 3, 6ல் 4 போனால் 2, 6ல் 5 போனால் 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் √36ன்னு வரும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், √36ன்னு வரும். இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 6ன்னு வரும். ஸோ 6 cm² அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் whose vertices are 0,0, 3,0, 0,2. ஆக்சுவலாக வெர்டிசஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு முக்கோணத்தில், ஸோ இந்த அளவு தான். இது 0,2, இது 0,0, இது 3,0. இதை நம்ம கிராஃபில் எத்தனை போயிட்டு அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதான். அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா இது x1, இது y1, இது x2, இது y2, இது x3, இது y3. ஸோ எழுதும்போது x1 y1, x2 y2, x3 y3, மறுபடியும் x1 y1 இதை எழுதிங்க. எழுதிட்டு 1/2 இன்ட்டு இதை இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 ப்ளஸ் 3 2 6 ப்ளஸ் 0 × 0 0 மைனஸ் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுங்கள். எல்லாமே 0 வரும் பாருங்கள். ஸோ 1/2 இன்ட்டு 6ன்னு வரும். இது அடிச்சிங்கன்னா இது ஒரு முறை, இது 3 முறை. ஸோ 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்றது ஆன்சர். சரியா? 3 சதுர அலகுகள் அப்படின்றது ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், த பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 4 times its height and its area is 50 m². the length of the base is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் உயரத்தின் 4 மடங்கிற்கு சமம் மற்றும் அதன் பரப்பளவு 50 m² எனில் அதன் அடிப்பக்க அளவை காண்க. ஸோ இதில் இது குரூப் 4ல் 2016 கேட்ட ஒரு கொஷின். ஸோ இதில் பாருங்கள், நமக்கு என்ன தெரியும்னா அடிப்பக்கம் வேணும்னா உயரத்தோட 4 மடங்குக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ½ BH அப்படின்றது தான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ இதில் பரப்பளவு 50 m² அப்படின்னு கொடுத்தனால ஏரியாவுக்கு பதிலாக 50, 1/2 இன்ட்டு B4H இன்ட்டு H. ஸோ இது ஒரு முறை, இது 2 முறையா? இது ஒரு முறை, இது 25 முறை. ஸோ H² = 25, Hோட மதிப்பு 5. எனக்கு H 5ன்னு தெரியும். பியோட ஆன்சர் வேணும்னா 4 × 5. ஸோ B = 20 மீட்டர் அப்படின்றது ஆன்சர். சரியா? H கண்டுபிடிக்கிறீங்க. ஆனால் கொஷினில் கேட்டது அடிப்பக்க அளவு என்ன, அதாவது பேஸ் என்னன்னு கேட்குறாங்க. பேஸுக்கு ஃபார்முலா என்ன? இங்கே பேஸுக்கு தான் 4 × Hன்னு கொடுத்துருக்காங்களே. உயரத்தை நமக்கு 4ஆல் பெருக்குனா வரது தான் எனக்கு பேஸ், அடிப்பக்கம்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் செய்கிறேன். ஸோ ஹைட் எனக்கு 5ன்னு வந்திருக்கு. அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு அடிப்பக்கம் பேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி 20 மீட்டர் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரம் ஒன் vertex of an equilateral triangle with side 40 cm, an equilateral triangle with 6 cm side is removed.
வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 40 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது எனில் மீதி உள்ள பகுதியின் சுற்றளவு காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு சமபக்க முக்கோணம் எடுத்துக்கிறேன். இதனுடைய 3 சைடுமே 40 இருக்கும். சரியா? இதில் ஒரு சைட்லேருந்து இந்த பீஸை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த பீஸோட அளவு வந்து என்னென்னா 3 சைடுமே 6 சென்டிமீட்டர் இருக்கும். இதை மட்டும் கட் பண்ணி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் வருமா? இப்படி ஒரு பீஸ் வரும். சரியா? அந்த பீஸோட மொத்த அளவு என்னன்னு கேட்குறாங்க. இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு என்னென்னா 40 இருக்குது. அதில் இந்த 6 போயிடுச்சுன்னா இந்த அளவு மட்டும் என்னவாக இருக்கும்? நமக்கு இந்த அளவு மட்டும் வேணும்னா 34 இருக்கும். சரியா? இது ஒரு 6. அதே போல் இந்த அளவு வந்து மொத்தமாக எனக்கு 40 இருக்குது. அதில் இந்த 6 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது இந்த இடம் 34 இருக்கும். இது ஃபுல்லாக சேர்த்தா 40. ஸோ மொத்தமாக இதை சுற்றளவு கேட்குறாங்கப்பா. ஸோ சுற்றளவுனா இந்த 4 சைடையும் ஆட் பண்ணணுமா? இந்த 4 சைடையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 114 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ 114 சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு 3√3 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3√3 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் குத்துயரமும் சரி உயரமும் சரி ரெண்டுமே ஒன்று தான். இங்கிலீஷில் அதை ஆல்டிடியூட்னு சொல்லலாம், இல்லைனா ஹைட்டுன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னா h = √3/2 × a. சரியா? இப்போ இதில் √3/2 × ஏவோட மதிப்பு தான் 3√3ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதில் √3யும் √3யும் மல்டிப்ளை பண்ணால் 3 ஆகிடும். ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது /2 தெரியுமில்லப்பா. √3யை √3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3. ஸோ எந்த நம்பருமே ரூட்டில் இருக்கும்போது அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அந்த ரூட்டு மட்டும் கேன்சல் ஆகிடும். சரியா? இப்போ இதை 9/2ன்னு எடுத்துக்கலாம். 9ல் பாதி என்னன்னு கேட்குறாங்க. 4.5 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி 4.5 சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், which of the following set of measurements will form a right angle triangle? கீழே கொடுக்கப்பட்ட அளவுகளில் எவை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. செங்கோண முக்கோணத்தை அமைக்கணும் அப்படின்னா அது பிதாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரியா? எந்த அளவு இங்கே இருக்கிறதுல பிதாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த அளவு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். ஒன்றுமே இல்லை, பிதாகரஸ் தியரம்னா 2 சின்ன நம்பர் இருக்குல்ல, அந்த 2 சின்ன நம்பரை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு இந்த பெரிய நம்பர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் பிதாகரஸ் தியரம். சரியா? இப்போது 6 ஸ்கொயர் 36, 9 ஸ்கொயர் 81, இதை ஆட் பண்ணால் 144க்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். சரியா? இதை ஆட் பண்ணால் 117, இது 144, இது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அதனால் இது செங்கோண முக்கோணத்தை அமைக்காது. சரியா? பிதாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால இது செங்கோண முக்கோணத்தை அமைக்காது. ஸோ இது ஆன்சராகவும் இருக்காது. நெக்ஸ்ட்டு, 5 ஸ்கொயரையும் 8 ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் பெரிய நம்பர் ஸ்கொயரான 10 ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கணும். 5 ஸ்கொயர் 25, 8 ஸ்கொயர் 64, 10 ஸ்கொயர் 100. இதை ஆட் பண்ணால் 89. அது 100க்கு ஈக்குவலாக இல்லாதனால இதுவும் செங்கோண முக்கோணத்தை அமைக்காது. ஸோ ஆன்சர் இல்லை. இங்கே இந்த 2 நம்பர் தான் சின்ன நம்பர் 5√2 விட. சரியா? இப்போ 5 ஸ்கொயரையும் 5 ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் 5√2 ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கணும். 5 ஸ்கொயர் 25, 5 ஸ்கொயர் 25,
5 ஸ்கொயர் பண்ணால் 25, √2 ஸ்கொயர் பண்ணால் 2. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஒரு நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னா அந்த நம்பரை 2 முறை எழுதுவோமா? சரியா? அப்போ √2யும் √2யும் பெருக்கினா √4, 4க்கு ரூட் எடுத்தால் 2ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் பிரகாரம் தான் எழுதியிருக்கேன். இதை ஆட் பண்ணால் 50, அதை மல்டிப்ளை பண்ணால் 50, ரெண்டுமே ஈக்குவலாக வருதா? அதனால் ஆப்ஷன் சி தான் பிதாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், which one of the following cannot be the sides of a triangle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின் வருவனவற்றுள் எவை முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாது? ஸோ இதுவும் குரூப் 1ல் கேட்ட கொஷின். ஸோ ட்ரையாங்கிளை எது ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஷினு. 2 சின்ன நம்பரை ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணி எனக்கு கிடைக்கிற ஆன்சரு 3வது நம்பரை விட, அதாவது இந்த 3வது நம்பரை விட பெருசாக இருக்குன்னா அது ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். சரியா? முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியும். ஆனால் நம்ம கொஷின் என்ன, முக்கோணத்தின் பக்கங்களாக எது இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. அப்போ இது ஆன்சர் இல்லை. சரியா? 3யும் 4யும் ஆட் பண்ணால் எனக்கு 7ன்னு வருது. அதாவது 2 சின்ன நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரு 3வதாக இருக்கிற அந்த பெரிய நம்பரை விட பெருசாக இருக்குன்னா அது முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியும். சரியா? அப்போ அது ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். அதனால் இதுவும் ஆன்சராக இருக்காது. சரியா? 2யும் 3யும் ஆட் பண்ணால் 5, அது 4 விட பெருசாக இருக்கும். அப்போ இதுவும் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. ஆனால் 1யும் 2யும் ஆட் பண்ணால் 3, இது அந்த பெரிய நம்பரான 3க்கு ஈக்குவலாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தாலோ இல்லை கம்மியாக இருந்தாலோ அது ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணாது. சரியா? 2 சின்ன நம்பரை ஆட் பண்ணி எனக்கு கிடைக்கிற ஆன்சரு 3வதா நம்பராக இருக்கிற அந்த பெரிய நம்பரை விட கம்மியாக இருந்தாலோ ஈக்குவலாக இருந்தாலோ அது ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணாது. ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், 2 angles are in the ratio 4:9 and their supplementary angle are in the ratio 8:3, then the 2 angles are respectively. 2 கோணங்கள் 4:9 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மிகை நிரப்பு கோணங்கள் 8:3 என்ற விகிதத்திலும் உள்ளன எனில் அவ்விரு கோணங்கள் முறையே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, எப்பவுமே சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னா என்ன சார்? அதாவது மிகை நிரப்பு கோணம் அப்படின்னா என்னன்னா, 2 ஆங்கிள், ஏ ஒரு ஆங்கிள் பி ஒரு ஆங்கிள்னு எடுத்துக்கிறேன்னா இதை 2த்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். ஸோ 2 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வந்தால் அதுதான் மிகை நிரப்பு கோணம். இன்னொன்று இருக்குப்பா, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு ஒன்று இருக்குது. சரியா? அதையும் தெரிஞ்சுங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா தமிழில் நிரப்பு கோணம்னு சொல்லுவாங்க. இங்கே 2 ஆங்கிளை ஆட் பண்ணால் 90 டிகிரி வரும். சரியா? இந்த கொஷின் நமக்கு கேட்கல. நமக்கு கேட்டது என்ன? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் தான். மிகை நிரப்பு கோணம் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பாருங்கள், 2 angles are in the ratio. 2 ஆங்கிள் 4:9 ரேஷியோவில் இருக்கணுமா? ஸோ இதில் இந்த ஆப்ஷனை நீங்கள் அடிச்சு பாருங்கள், 4:9 ரேஷியோ வரும். 60யும் 135யும் நீங்கள் 5ஆம் வாய்ப்பால் அடித்தாலும் சரி 15ஆம் வாய்ப்பால் அடித்தாலும் சரி 4:9 ரேஷியோ வரும். அப்போ இது ஆன்சராக வரலாம். இந்த ஆன்சரை அடித்து பார்த்தாலும் எனக்கு 4:9 ரேஷியோ வரும். ஸோ 40-90 கூட வரலாம். ஆனால் இங்கே நான் 0 கட் பண்ணால் இது 8:3 ரேஷியோ வரும். அப்போ இது ஆன்சராக இருக்காது. 0 இங்கேயும் கட் பண்ணால் இது 3:8 ரேஷியோ வரும். அப்போ இதுவும் ஆன்சராக இருக்காது. அப்போ இந்த 2 ஆன்சரில் பாருங்கள், 2 ஆங்கிள் ஆர் இந்த ரேஷியோ 4:9 அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 8:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் என்ன சார்? 60ஓட எதை ஆட் பண்ணால்
எனக்கு 180 டிகிரி வரும். 60ஓட 120 ஆட் பண்ணாதான் 180 டிகிரியா? அப்போது 60ஓட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னன்னா 120 டிகிரி. அதே போல் 135 டிகிரியோட எதை ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும்னா 45 டிகிரி ஆட் பண்ணால் வரும். ஸோ இதோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் 45 டிகிரி. சரியா? இது ரெண்டும் என்ன ரேஷியோவில் இருக்குன்னா இதையும் நீங்கள் நான் என்ன செய்கிறேன்னா 15ஆம் வாய்ப்பால் அடித்தா இது 8 முறை, இது 3 முறை. ஸோ கொஷினில் கொடுத்தது 8:3 ரேஷியோ வேணும். அதானே? பாருங்கள், 8:3 ரேஷியோவில் அதனுடைய மிகை நிரப்பு கோணம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏவை நீங்கள் செக் பண்ணாலே ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், 3 angles of a triangle are x minus 30, x minus 45, x plus 15. Find the value of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் 3 கோணத்தின் 3 கோணங்கள். ஸோ 3 அளவு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட மதிப்பு என்ன? இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 3 ஆங்கிளை ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. சரியா? The sum of 3 angles in a triangle is 180 degree. ஸோ அப்போது x minus 30யும் x minus 45யும் x plus 15ஐயும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். ஸோ இதில் எக்ஸு மட்டும் ஆட் பண்ணிங்க 3x, minus 30 minus 45 ஆட் பண்ணால் minus 75 plus 15 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 3x மைனஸ் இதை கழிச்சிங்கன்னா 60 ஈக்குவல் டு 180. 3x ஈக்குவல் டு 180 ப்ளஸ் 60 மைனஸ் 60 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 60 ஆகும். ஸோ 3x ஈக்குவல் டு 240. எக்ஸோட மதிப்பு 80ன்னு வரும். இது ஒரு முறை, இது 80 முறை. சரியா? ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன் சி 80 டிகிரி அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். எக்ஸோட மதிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அடுத்து சர்க்கிள் சொல்கிறாங்கப்பா, அதாவது வட்டம். ஸோ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கேயே அரை வட்டம், கால் வட்டம், வட்டகோண பகுதி இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். சரியா? செமி சர்க்கிளு, குவாட்ரண்ட்டு, செக்டார் அப்படின்ற ஒரு கான்செப்டு இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம இப்போ சர்க்கிளை பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிளுக்கான ஃபார்முலாஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ சர்க்கிளுக்கான ஃபார்முலாவில் ஏரியாக்கான ஃபார்முலா πr ஸ்கொயர். சரியா? ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? πr ஸ்கொயர். அதே போல் சுற்றளவு எப்போவுமே ரேடியஸ் எங்கெல்லாம் வருதோ, கொஷினில் ரேடியஸ் அப்படின்ற வார்த்தை சர்க்கிளை பேஸ் பண்ணி எங்கெல்லாம் கொஷின் தராங்களோ அங்கெல்லாம் ரேடியஸ் வரும்பா. ரேடியஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கே பெரிமீட்டர்னு சொல்ல மாட்டாங்க, சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இங்கிலீஷ் மீடியம் பசங்க இதை தெளிவாக புரிஞ்சுங்க. தமிழில் சுற்றளவு தான், பிரச்சனையே இல்லை. ஆனால் இங்கிலீஷில் தான் இந்த இடத்துல எங்கெல்லாம் ரேடியஸ் வருதோ, சர்க்கிளை பேஸ் பண்ணி எங்கெல்லாம் கொஷின் வருதோ அங்கே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அந்த சுற்றளவை பெரிமீட்டர்னு இல்லாமல் சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் அந்த ஃபார்முலாவில் சி ஈக்குவல்ட்டுன்னு வரும். ஸோ இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். சரியா? இப்போ இதில் ஒரு வட்ட வடிவ பூங்காவிற்கு வேலி போட 1 மீட்டருக்கு 5 ரூபா வீதம் 1100 ஆகும் எனில் பூங்காவின் ஆரம் என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ மொத்தமாக நான் 1100 ரூபா செலவு பண்ணுறேன். 1 மீட்டருக்கு 5 ரூபான்னு செலவு பண்ணுறேன்னா இதை அடித்தா எனக்கு 220ன்னு வரும். யோசிச்சு பாருங்கள், 220 மீட்டர் ஸ்கொயர் இருந்தால் தான் 1 மீட்டருக்கு 5 ரூபான்னு செலவு பண்ணால் மொத்தமாக 1100 ரூபா செலவு பண்ணியிருப்பேன். எனக்கு 1 மீட்டருக்கு 5 ரூபான்னு தெரியும்பா, ஆனால் எவ்வளோ மீட்டருக்கு செலவு பண்ணேன் அப்படின்னு தெரியாது. 1100 ரூபா செலவு பண்ணியிருக்கேன், 1 மீட்டருக்கு 5 ரூபாவா? சரியா? இதை அடிச்சா மொத்தம் எத்தனை மீட்டர் ஸ்கொயருக்கு நான் வேலி போட்டிருக்கேன்னு சொல்லிடலாம்ல. ஸோ மொத்தமாக நான் வேலி போட்டது 220 மீட்டருக்கு, மீட்டர் ஸ்கொயரில் 220 மீட்டருக்கு. சரியா? அதனால தான் 1 மீட்டருக்கு 5 ரூபான்னு செலவு பண்ண போக 1100 ரூபா செலவாகுது. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், வேலி போட அப்படின்ற வார்த்தை வந்தாலே
ஃபென்சிங் அப்படின்ற வார்த்தை வந்தாலே அது சுற்றளவு தான். ஏன்னா வேலின்ற ஒரு விஷயத்த உங்கள் இடத்த சுற்றி தான் போடுவீங்களே தவிர இடத்துக்குள்ளே போட்டுக்க மாட்டீங்க. சரியா? அப்போ அந்த வேலி போடன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா சுற்றளவு கேட்குறாங்கன்னு அர்த்தம். இங்கே சர்க்கம்ஃபரன்ஸுக்கான ஃபார்முலா 2πr அப்படின்னு சொன்னனால நான் அந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். இது ஒரு முறை, இது 10 முறையா? ரெண்டாவது வாய்ப்பால் இது ஒரு முறை, இது 5 முறை. ஸோ r = 7 × 5 மல்டிப்ளை பண்ணால் 35 மீட்டர்னு வரும். ஸோ 35 மீட்டர் அப்படின்றது இங்கே அந்த பூங்காவோட ஆரமாக இருக்கும், அதாவது ரேடியஸ் ஆஃப் த பார்க்காக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், if the radius of a circle is increased by 20%, then how much will its area be increased? ஒரு வட்டத்தின் ஆரம் 20% அதிகரிக்குமானால் அந்த வட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் அதே ஃபார்முலாவில் எக்ஸும் 20% அதிகமாகுது, ஒய்யும் 20% அதிகமாகுது. ஸோ 20 × 20/100ன்னு எடுத்துக்கிறேன். 2 0க்கு 2 0 கேன்சலா? இது 40 + 2 2 4. அப்போ 44% அதிகரிக்கும் அப்படின்றது ஆன்சர். எப்பவுமே ஸ்கொயரு சர்க்கிளு இதெல்லாம் வந்தால் ஒரே சைடு தான் கொடுப்பாங்க, அதாவது அங்கே சைடுன்னு இருக்கும், இங்கே ரேடியஸ்ன்னு இருக்கும். செவ்வகம் வந்தால் மட்டும்தான் நமக்கு லென்த்து பிரெத்துன்னு 2 விஷயம் வரும். அப்போ எக்ஸு தனியாக இருக்கும், ஒய் தனியாக இருக்கும். சரியா? ஸோ 44% அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், a silver wire was bent in the form of a square encloses an area of 121 square centimeter. If the same wire is bent in the form of a circle, find the radius of the circle அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு வெள்ளி கம்பியை வளைத்து ஒரு சதுரமாக மாற்றப்படுகிறது. சதுரத்தின் பரப்பு 121 சதுர சென்டிமீட்டர். அதே கம்பியை வளைத்து ஒரு வட்டமாக மாற்றினால் அந்த வட்டத்தின் ஆரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் ஒரு கம்பி. இந்த கம்பியை நான் இப்போ என்ன செய்கிறேன்னா வளைச்சி இந்த மாதிரி சதுரமாக மாற்றுறேன். சரியா? இந்த சதுரத்தோட பரப்பளவு எனக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 121 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது a² தான் 121. ஏன்னா சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா a² தானே. அந்த a² தான் நமக்கு 121 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏவோட ஆன்சர் வேணும்னா 11 சென்டிமீட்டர்னு வருமா? கரெக்டாக? 121க்கு ரூட் எடுத்தால் 11 தானேப்பா, அதுதான் ஏவோட வேல்யூ. ஸோ ஒரு சைடு 11னா 4 சைடுமே 11 தான் இருக்கும். அப்போது இந்த 4 சைடோட அளவையும் ஆட் பண்ணுங்கள். இந்த 4 சைடோட அளவையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது தான் சுற்றளவா. அந்த சுற்றளவு இங்கே எவ்வளோன்னு இருக்குது? 44 சென்டிமீட்டர்னு வருமா? ஏன் சார் இதை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த நீளமாக இருக்கிற கம்பியை தான் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா வளைச்சி சதுரமாக மாற்றிருக்கேன். அப்போது இந்த சதுரத்தோட சுற்றளவு கண்டுபிடிச்சா அந்த கம்பியோட டோட்டல் லென்த்து என்னன்னு சொல்லிடலாமா? ஏன்னா இதை மறுபடியும் நான் நேராக்குறேன்னு வைங்களேன். நேராக்குனா இதனுடைய அளவு என்னவா இருக்கும்? 44 சென்டிமீட்டர் இருக்கும். சரியா? அப்போது நான் எடுத்த அந்த கம்பியோட மொத்த நீளம் என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னா 44, டோட்டல் லென்த்துன்னு எடுத்துக்கலாம். டோட்டல் லென்த் என்னன்னா 44 சென்டிமீட்டர். சரியா? இப்போ இந்த 44 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற கம்பியை தான் வளைச்சி வட்டமாக மாற்றுறேன். ஸோ அப்படி மாற்றினாலும் இந்த வட்டத்தோட சுற்றளவு என்னங்க இருக்கும்? சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன தான் இருக்கும்? 2πrன்னு இருக்குமா? அந்த 2πr தான் 44ன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ இங்கேருந்து 22/7 ரேடியஸ் தெரியாது = 44. இது ஒரு முறை, இது 2 முறையா? இந்த 2க்கு இந்த 2 அடிச்சிடலாமா? ஸோ r = 7 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சர். இது இந்த சைடு வந்தால் கொஷினில் அதை ஒரு வட்டமாக மாற்றி அந்த வட்டத்தின் ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த வட்டத்தின் ஆரம் 7 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
The perimeter and the area of a semicircle of radius 14 cm is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள அரைவட்டத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு முறையே. ஸோ கொஷினில் அரைவட்டம் செமிசர்க்கிள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏரியாக்கான ஃபார்முலா πr²/2. சுற்றளவுக்கான ஃபார்முலா π+2 × 6 இல்லைனா 36/7 × 6. இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எது வேணால் யூஸ் பண்ணலாம் சுற்றளவுக்கு. ஸோ நம்ம கொஷினு பரப்பளவுக்கு வேணும்னா πr²/2வா, அப்போ 22/7 × ரேடியஸ் 14 × 14/2ன்னு வரும். ஸோ இது ஒரு முறை, இது 2 முறை. இந்த 2க்கு இந்த 2 கேன்சலு, 22ஐயும் 14ஐயும் பெருக்குனா 308ன்னு கிடைக்கும். இது ஏரியா. ஸோ பரப்பளவு ரேடியஸ் ஏரியா எனக்கு 308ன்னு கிடைக்குது. இதே சுற்றளவு வேணும்னா நான் என்ன செய்கிறேன்னா இந்த ஃபார்முலாவை விட இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இதை எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 36/7 × r, 36/7 × ரேடியஸ் 14, இது ஒரு முறை, இது 2 முறை. 36ஐயும் 2ஐயும் பெருக்குனா 72ன்னு வருமா. ஸோ சுற்றளவு எனக்கு 72. கொஷினில் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்கனா சுற்றளவு 72, பரப்பளவு 308. இந்த மாதிரி இருக்கிறது ஆப்ஷன் சி தான். ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் டி ஆன்சராக வராதா சார்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா ஆப்ஷன் டி பிரகாரம் ஃபஸ்ட்டு எனக்கு பரப்பளவு இருக்குது, அதுக்கப்புறம் தான் சுற்றளவு இருக்குது. கேட்ட கொஷினு ஃபஸ்ட்டு சுற்றளவு, அதுக்கப்புறம் பரப்பளவு. சரியா? ஸோ கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், calculate the area of a quadrant of a circle of radius 21 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 21 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்ட பகுதியின் பரப்பளவு காண்க. ஸோ குவாட்ரண்ட்டுக்கான ஃபார்முலா ஏரியாவுக்கு πr²/4. சுற்றளவுக்கான ஃபார்முலா 5/2 + 2 × r. இது ஒரு ஃபார்முலா. இல்லைனா 25/7 × r. இது ஒரு ஃபார்முலா. சரியா? இப்போ இதில் பாருங்கள், பரப்பளவு கேட்குறாங்க. ஸோ அப்போ 22/7 × 21 × 21/4ன்னு வருமா. 1 7 3 21, 1 2 4, 11 22. ஸோ 33 × 21/2ன்னு வருமா. சரியா? ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணுறேன். 33 21ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னா 693ன்னு வருது. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 346.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சர். ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி வகுத்துருக்கேன், வேறு எதுவும் புதுசாலாம் செய்யலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the radius of a sector is 42 cm and its sector angle is 60 degree. Find the perimeter. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்டார் அப்படின்னா என்னென்னா, ஒரு ரேடியஸில் இந்த பீஸ் மட்டும் இருக்குல்லப்பா, இந்த பீஸுன்னு இல்லை, நீங்கள் இந்த மாதிரி வர எந்த பீஸாக இருந்தாலும் அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா செக்டார்னு சொல்லலாம். இல்லை இதுவும் ரேடியஸு, இதுவும் ரேடியஸு, இந்த இடத்துக்கு என்னன்னு பேருனா இதை ரேடியஸு. சரியா? இது எல்லு. எல்லுனா என்னன்னு சொல்லுவாங்கன்னா லென்த் ஆஃப் தி ஆர்க். அதாவது தமிழில் வில்லின் நீளம். சரியா? இப்போ இந்த கொஷினில் எனக்கு என்ன தேவைன்னா சுற்றளவு காண்கன்னு கேட்குறாங்க. எப்போவுமே ஏரியாவுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. θ/360 × πr², இது ஒரு ஃபார்முலா. LR/2 இது ஒரு ஃபார்முலா. அதாவது வட்டகோண பகுதியின் பரப்பளவு காண்க அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. மைய கோணம் கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். வில்லின் நீளம் கொடுத்தா இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். லென்த் ஆஃப் தி ஆர்க் கொடுத்தா ஒரு ஃபார்முலா, சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்தா ஒரு ஃபார்முலா. சரியா? அதே போல் வில்லின் நீளம் கண்டுபிடிக்க ஃபார்முலா இது. அதே போல் எனக்கு சின்றது சுற்றளவுப்பா. சுற்றளவுக்கான ஃபார்முலா L + 2R. ஸோ இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சால் செக்டாருக்கான
எல்லா கொஷின்ஸும் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்கள், எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வட்டகோண பகுதியின் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஆரம் கொடுத்தது, மைய கோணம் கொடுத்தது, சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சுற்றளவுக்கான ஃபார்முலா L+2R. இதில் எனக்கு 2 இன்ட்டு ரேடியஸ் வந்து 42ன்னு தெரியும். ஆனால் கொஷினில் பாருங்கள் எல்லு தரல. ஸோ எல்லு தராதனால இந்த எல்லுக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். ஸோ தீட்டா வந்து 60, 360, 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 42. ஸோ இது ஒரு முறை, இது 6 முறை. சரியா? இந்த 7ஆம் வாய்ப்பால் இது ஒரு முறை, இது 6 முறை. இந்த 6க்கு இந்த 6 கேன்சல். ஸோ 2ஐயும் 22ஐயும் பெருக்குனா 44ன்னு வரும். இதுதான் எல்லுக்கு ஆன்சர். எல்லு 44ன்னு கண்டுபிடிச்ச பிறகு இதில் அப்ளை பண்ணுங்கள். 44 + 84 ஆட் பண்ணால் 128 அப்படின்றது சுற்றளவாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ 128 சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், the ratio of the circumference of a diameter of circle is approximately அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வட்டத்தின் சுற்றளவிற்கும் அதன் விட்டத்திற்கும் உள்ள விகிதம் தோராயமாக அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு சின்ன பையோட வேல்யூ இருக்குல்லங்க, 22/7 இருக்குல்ல, அதை தான் 22:7ன்னு எழுதலாம். சரியா? இல்லை, அந்த 22 அப்படின்றது எப்போவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா வட்டத்தின் சுற்றளவாக இருக்கும். சரியா? அதனுடைய விட்டம் இருக்குல்ல, அதுதான் 7ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் இதை சார் அப்போ வட்டத்தின் சுற்றளவு 22 தான் எப்போவுமே இருக்குமா? அப்படி இல்லை. வட்டத்தின் சுற்றளவு 44 இருக்குன்னா விட்டம் வந்து 14 இருக்கும். இதை அடிச்சிங்கன்னா 22:7 வந்துடும். அதே போல் வட்டத்தின் சுற்றளவு 66 இருக்குன்னா விட்டம் 21 இருக்கும். இதை அடிச்சிங்கனாலும் 22:7 வந்துடும். காமனாக ஒரே டேபிள் அடிக்கும் போது 22:7 வந்துடும். சரியா? அதாவது நமக்கான பையோட வேல்யூ வந்துடும். அதுதான் இங்கே ஆன்சர். ஓகேவா? the ratio of the circumference of the diameter of the circle is approximately 22:7 அப்படின்றது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், the length of the arc of a sector having central angle 90 degree and radius 7 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வட்ட மையத்தில் தாங்கும் கோணம் 90 டிகிரி, அதன் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் வட்ட வில்லின் நீளம் காண்க. ஸோ வில்லின் நீளம் ஈக்குவல் டு θ/360 × 2πr. இது ஃபார்முலாவா? இதில் தீட்டா வந்து 90, 360, 2 × 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 7. 7க்கு 7 அடிச்சிடலாம். சரியா? இது ஒரு முறை, இது 4 முறை. 2ஆம் வாய்ப்பால் இது ஒரு முறை, இது 2 முறை. 2ஆம் வாய்ப்பால் இது ஒரு முறை, இது 11 முறை. ஸோ L = 11 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர் 11 சென்டிமீட்டர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், a wheel of a chair covers a distance of 3520 cm in 20 rotations. Find the radius of the wheel அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மகிழுந்து, அதாவது ஒரு காரோட சக்கரம் இந்த மாதிரி 20 சுற்று சுற்றும் போது எனக்கு 3520 சென்டிமீட்டர் தொலைவை கிடக்குது. அப்போது 3520ன்றது 20 சுற்றுக்கான டோட்டலாக அது சுத்தந்து. அப்போ 1 சென்டிமீட்டருக்கு அது கடந்த தொலைவுன்னு ஒன்று இருக்கும்ல, அது என்ன? இது அடிச்சிங்கன்னா 176ன்னு வருமா? அந்த 176 தான். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிற அந்த சக்கரம் ஒரு சுற்று இப்படி எத்துன்னு வந்து இங்கே சேரும்போது வந்து நிற்குது இல்லைப்பா, இதனுடைய அளவு தான் 176. சரியா? நான் சொல்வது புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி சுற்றி இங்கே எத்து வந்து நிற்குது. அதுக்கப்புறம் தான் அது அத்தை ரவுண்டு இப்படி போகும், அதுக்கப்புறம் அத்தை ரவுண்டு இப்படி போகும். சரியா? அப்போது ஒரு ரவுண்டுக்கு சுற்றி எத்து வந்து நிற்குது இல்லை, அப்போ அது பேர் சுற்றளவு தானே. சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr தானே. ஸோ 2 × 22/7 × r = 176. இது ஒரு முறை, இது 88 முறை. 22ஆம் வாய்ப்பால் இது ஒரு முறை, இது 4 முறை.
ஸோ ஆர் ஈக்குவல் டு 7ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 28ன்னு வருமா? ஸோ 28 சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், டைப் 5ல நாற்கரங்கள் இருக்கும். மோஸ்ட்லி இங்கேருந்து சம் வந்து பெருசாக கேட்டதில்லை, இருந்தாலும் நம்ம இதை பேஸ் பண்ணியும் இருக்கிற சம்ஸ் வந்து பார்த்துப்போம். சரியா? ரோம்பஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, சதுரம் கொஞ்சம் சாஞ்சு இருந்தால் அதுதான் சாய் சதுரம். ஸோ அந்த சாய் சதுரத்துக்கு இன்னொரு பேர் தான் பட்டம், கைட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? த ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் வந்து 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் டைகனல் வந்து 8 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த அதர் டைகனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர் மற்றும் மூலை விட்டத்தின் அளவு 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்டத்தின் அளவை காண்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஆஃப் d1 இன்ட்டு d2. சரியா? ஸோ ஆஃப் வந்து 100, 1/2 இன்ட்டு d1 வந்து 8, d2 தெரியாது. இது ஒரு முறை, இது 4 முறை, இது ஒரு முறை, இது 25 முறை. ஸோ d2 ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சர். அவ்வளோதான். சரியா? ஸோ ஆப்ஷன் டி 25 சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆஃப் d1 இன்ட்டு d2 அப்படின்றது சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா, அதாவது ஏரியா ஆஃப் த ரோம்பஸுக்கான ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது ட்ரபீசியம் பேஸ் பண்ண சம். இது எல்லாமே எக்ஸாமில் கேட்ட சம் தான். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் எ ட்ரபீசியம் whose parallel sides are x and x square and the height is 2x? ஸோ இதுக்கு பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா ஆஃப் இன்ட்டு h இன்ட்டு a ப்ளஸ் பி. இதில் ஏவையும் பியையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இணை பக்கங்கள், பேரலல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஃபார்முலாவில் இதை அப்ளை பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு ஹைட்டு 2x, x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதில் 2க்கு 2 கேன்சலு. இங்கே எக்ஸை காமனாக வெளியெடுக்கிறேன்னா இந்த இடம் 1 ஆகிடும், இந்த இடம் எக்ஸ் ஆகிடுமா? சரியா? அதாவது இந்த எக்ஸ் ஒரே எக்ஸ் இருக்குப்பா, அதை காமனாக வெளியேற்றினா அந்த எக்ஸ் வெளியே வந்துடும். இந்த எக்ஸ் ஸ்கொயரில் 2 எக்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸை பொதுவாக எடுத்தாலும் இன்னொரு எக்ஸ் இருக்கும்ல. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 + x அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 + x. ஸோ நெக்ஸ்ட் ஒன், the length of side of a rhombus is 5 meter and one of its diagonal is 8 meter. ஆக்சுவலாக அது 8 meter. Then what is the length of the other diagonal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சாய் சதுரத்தின் பக்கத்தின் நீளம் 5 மீட்டர், அதன் மூலை விட்டத்தின் நீளம் 8 மீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்டத்தின் அளவு என்ன? ஒரு சாய் சதுரம் இப்படி எடுத்துக்கிறோம்பா, இதில் 8 மீட்டர்னு சொன்னால் இதுதான் ஒரு மூலை விட்டம். சரியா? 8 மீட்டரை இங்கே 4 இங்கே 4ன்னு பிரிச்சுக்கலாமா? இந்த இடம் 5ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது எனக்கு இந்த அளவு தான் என்னன்னு கேட்குறாங்க. நான் பாருங்கள், இப்போ நான் இந்த ப்ளூ கலரில் வரைகிறேன் பாருங்கள், இந்த இடம் தான் வேணும். சரியா? அப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்தேன்னா இது 5, இது 4, இந்த இடம் எக்ஸா, இதுதான் தெரியாது. சரியா? இப்போ இதை மட்டும் வேணும்னா நமக்கு பிதாகரஸ் தியரம் பிரகாரம் இது ஏபிசின்னு எடுத்தா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயரா? அப்போ 25 ஈக்குவல் டு 16 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். 25 மைனஸ் 16 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு. அப்போ 9 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸோட மதிப்பு 3ன்னு வருது. யோசிச்சு பாருங்கள், எக்ஸோட மதிப்பு 3ன்றது இந்த இடத்துக்கான ஆன்சர். இது 3ன்னா இதுவும் 3ஆப்பா. எனக்கு தேவை இது ஃபுல்லாக மொத்தமாக எவ்வளோன்றது. அப்போ மொத்தமாக சேர்த்தா இது ஒரு 3, இது ஒரு 3, டோட்டலாக 6ன்னு வருமா? இப்போ 6 மீட்டர் அப்படின்றது மற்றொரு மூலை விட்டத்தின் நீளமாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ parallelogram whose area is 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்டு பேஸ் வந்து 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு இணைகரத்தின் பரப்பு 300 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 15 சென்டிமீட்டர் எனில் உயரம் காண்க.
இணைகரம் அப்படின்றது சதுரம் செவ்வகம் கொஞ்சம் சாஞ்சி இருக்கிறது. இதுக்கு பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா பிஹெச், பேஸ் இன்ட்டு ஹைட். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ பேஸ் இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு 300 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பேஸ் 15னா ஹைட் என்ன, இதுதான் கொஷினு. ஸோ ஒரு பாஞ்சு 2 பாஞ்சு 30, ஒரு 0வா? அப்போ h ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பிஹெச். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the height and area of a trapezium are 12 cm and 102 cm square respectively. If one of its parallel side is 8 cm, then the other parallel side is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சரிவகத்தின் உயரம் மற்றும் பரப்பளவு முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 102 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அந்த சரிவகத்தின் ஒரு இணைப்பக்கத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு இணைப்பக்கத்தின் நீளம் காண்க. ஸோ இந்த கொஷினில் நம்ம ஆல்ரெடி சரிவகத்துக்கான ஃபார்முலா பார்த்துருக்கோம். சரியா? இதுக்கான பரப்பளவு 102ன்னு சொல்லிட்டாங்க. ஹைட்டு, அதாவது உயரம் எனக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா கொஷினில் 12ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இணைப்பக்கத்தின் நீளம் 8னா இன்னொன்று என்ன? ஓர் 2 6 2 12, ஓர் 6, இங்கே ஓர் 6 ஏஆர் 42. ஸோ 17 ஈக்குவல் டு 8 ப்ளஸ் பின்னு வருதா? இந்த 8ஐ இந்த பக்கத்தால்னா 17 மைனஸ் 8 ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு 9ன்னு வரும். ஸோ அந்த 9 தான் இங்கே நமக்கான ஆன்சர். மற்றொரு இணைப்பக்கத்தின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. 9 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், how many diagonals are there in a nonagon அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நானோகேன் அப்படின்னும் போது ஒரு நவக்கோணம் அப்படின்வாங்க. அதில் எத்தனை மூலை விட்டம் இருக்குன்னு கொஷின் கேட்குறாங்க. சரியா? இதில் மூலை விட்டங்கள் நம்பர் ஆஃப் டைகனல்ஸ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. இதை ஞாபகம் வச்சுங்க. n இன்ட்டு n-3/2 அப்படின்றது நம்பர் ஆஃப் டைகனல்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா. சரியா? மூலை விட்டங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க ஃபார்முலா. இதில் நவக்கோணம், அதாவது நேனோகன் அப்படின்றது 9 பக்கங்களை கொண்டது. சரியா? நவகிரகம், நவதானியம் இப்படி ஞாபகம் வச்சுங்க. சரியா? நவ அப்படின்னாலே அது 9ன்னு அர்த்தம். அப்போது என்னோட வேல்யூ இங்கே எதுக்கு சார் அது நவ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 9 பக்கங்களை கொண்ட ஒரு அமைப்பு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு செவ்வகம் எடுத்துக்கிறேன்னா அந்த செவ்வகத்தில் 4 சைடு இருக்கா? ஆனால் ஒரு நவக்கோணத்தில் 9 சைடு இருக்கும். சரியா? அப்போ என்னோட வேல்யூ 9ன்னு எடுத்துப்பேன். ஸோ 9 -3/2, 9 9ல் 3 கழிச்சா 6/2. ஸோ இது ஒரு முறை, இது 3 முறை. 9ஐயும் 3ஐயும் பெருக்குனா 27 வருமா? ஸோ ஒரு நவக்கோணத்தில் மொத்தமாக 27 டைகனல்ஸ் இருக்கும். சரியா? இதில் செவ்வகம் அப்படின்னும் போது செவ்வகத்தில் பாருங்கள் எத்தனை டைகனல்ஸ் இருக்கும்னா 2 டைகனல் இருக்குமா? நான் வேணா சொல்கிறேனே, ஏற்கனவே சொன்ன மாதிரி n 4ன்னு எடுத்தா இது 4 -3/2. இது ஒரு முறை, இது 2 முறையா? ஸோ 2 × 1ன்னு எடுத்தா 2ன்னு வரும்ல, அந்த 2 தான் இந்த 2 டைகனல்ஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ஆங்கிள்ஸ் ABCD of a quadrilateral are in the ratio 2:3:5:8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஆங்கிள் D ஈக்குவல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஒரு நாற்கரத்தின் கோணங்கள் ABCD ஆகியன 2, 4, 5, 8 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஆங்கிள் Dயின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது 3 ஆக்சுவலாக. ஸோ 2 பங்கு 1, 3 பங்கு 1, 5 பங்கு 1, 8 பங்கு 1. ஸோ எல்லாமே ரேஷியோவில் இருக்குன்னா எக்ஸை சேர்த்து எழுதணும். அந்த எக்ஸுன்றது இங்கே ஒரு பங்குக்கான ஆன்சர். ஒரு பங்கு என்னன்னு தெரிஞ்சாதான் எனக்கு 2 பங்கு என்ன, 3 பங்கு என்ன, 5 பங்கு என்ன, 8 பங்கு என்னன்னு சொல்ல முடியும். சரியா? ஒரு நாற்கரம் அப்படின்னும் போது அதுக்கான அந்த கோணங்களை ஆட் பண்ணும்போது 360 டிகிரி வரும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு முக்கோணத்தில் 3 சைடு அந்த ஆங்கிளை ஆட் பண்ணால் 180 டிகிரின்னு ஒரு சம் பார்த்தோம். ஒரு நாற்கரம், ஒரு குவாடிலேட்ரல் அப்படின்னா அது எந்த குவாடிலேட்ரலாக இருந்தாலும் சரி, சதுரம், செவ்வகம்,
சாய் சதுரம், இணைகரம், சரிவகம்னு எதுவாக இருந்தாலும் அதில் 4 சைடு இருக்குன்னா அந்த 4 சைடில் இருக்கிற அந்த ஆங்கிளை ஆட் பண்ணால் 360 டிகிரி வரணும். ஸோ இது மொத்தமாக ஆட் பண்ணால் எனக்கு 18xன்னு வருதா பாருங்கள், அதுதான் 360 டிகிரி. அப்போ இது ஒரு முறை, 2 முறை 36, ஒரு 0 வருமா? அப்போ x = 20 டிகிரின்னு வருது. அதாவது ஒரு பங்குக்கான ஆன்சரு 20 டிகிரி. ஸோ ஆங்கிள் டி அப்படின்றது எனக்கு எத்தனை பங்கு இருக்குன்னா 8 பங்கு இருக்குது. ஸோ அப்போ 8 × x, 8 × 20ன்னு எடுத்திங்கன்னா 160 டிகிரின்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி 160 டிகிரி அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், if the points 7, -3, 5, 4, 1, 5, p, -2 are the vertices of a parallelogram taken in order, find the value of p அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு இணைகரத்தோட உச்சி புள்ளிகளாக இருந்தால் பியோட மதிப்பு என்ன? ஸோ ஒரு இணைகரம் எடுத்துக்கிறேன். இதில் 7, -3, 5, 4, 1, 5, p, -2. ஸோ A, B, C, D வரிசை மாறாமல் எடுத்துங்க. அப்படி மாறுச்சுன்னா ஆன்சர் வராது. சரியா? ஸோ இதில் பாருங்கள், டேக்கன் இன் ஆர்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த வரிசை மாறாமல் எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு சைடில், ஒன்று கிளாக் வைஸில் இல்லைனா ஆன்டி கிளாக் வைஸில். சரியா? இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு இணைகரத்தில் ஏசியோட நடுப்புள்ளியும் பிடியோட நடுப்புள்ளியும் சமமாக இருக்கும். சரியா? ஒரு இணைகரத்தில் இந்த அளவு இருக்குல்லப்பா, இந்த லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? அந்த வெற்ற இனம் ஈக்குவலாக இருக்கும். அப்போது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. அதாவது ஏசியோட நடுப்புள்ளி பிடியோட நடுப்புள்ளிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா என்னன்னா, x1 + x2/2, y1 + y2/2. இது ஃபார்முலா. ஸோ ஏசின்னு எடுத்துக்கிறேன்னா எது x1, இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ இதை எழுதும்போது எப்படி எழுதலாம்? 7 + 1/2, -3 + 5/2 ஈக்குவல் டு பிடி அப்படின்னும் போது இது x1, இது y1, இது x2, இது y2. அப்போது 5 + p/2, 4 - 2/2. சரியா? இப்போ இதில் இது 8/2, 2/2ன்னு வருமா? இந்த சைடு 5 + p/2, 2/2ன்னு வரும். ஸோ 4, 1 இது. இந்த சைடு 5 + p/2, 1. இதில் பாருங்கள், இந்த 1க்கு இந்த 1 ஈக்குவலாக இருக்கா? அப்போது 5 + p/2 வந்து 4க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த 4க்கு இந்த 5 + p/2 ஈக்குவல். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 + p = 2 4s are 8. அப்போ p = 8 - 5ன்னு வருமா? இப்போ p = 3. சரியா? இந்த +5 = அந்த சைடு போனால் -5 ஆகிடும். p = 3ன்னு வரும். ஸோ கொஷினில் பியின் மதிப்பை காண்கன்னு தான் கேட்குறாங்க. பியோட ஆன்சர் 3 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், a sweet is in the shape of rhombus whose diagonals are given as 4 cm and 5 cm. The surface of the sweet should be covered by an aluminium foil. Find the cost of aluminium foil used for 400 such sweets at the rate of 7 per 100 square centimeter. ஓகே, ஒரு இனிப்பு சாய் சதுர வடிவில் உள்ளது. மூளை விட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இனிப்போட மேற்பரப்பு முழுவதும் மெல்லிய அலுமினிய தகத்தால் மூடப்பட வேண்டும். 100 சதுர சென்டிமீட்டருக்கு 7 ரூபாய் வீதம். மொத்தம் 400 இனிப்புகளை அலுமினிய தகத்தால் மூட எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா,
ஒரு இனிப்போட பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்வீட்டோட பரப்பளவு வேணும். ஸோ ஃபார்முலா ஆஃப் d1 இன்ட்டு d2 இதுதான் ஏரியா ஆஃப் த ரோம்பஸுக்கான ஃபார்முலாவாக சொன்னோம். அதாவது சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலாவாக சொன்னோம். இங்கே 4 இன்ட்டு 5ன்னு வரும். இது ஒரு முறை, இது 2 முறை. ஸோ 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது எனக்கு என்னவாக இருக்கும், ஒரு ஸ்வீட்டோட பரப்பளவாக இருக்கும். சரியா, இந்த இடம் பரப்பளவாக என்ன இருக்குன்னா 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்கும். எங்கிட்ட அந்த மாதிரி 400 ஸ்வீட் இருக்குது. ஸோ 400 ஸ்வீட்டுக்கு ஒரு ஸ்வீட்டுக்கு 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா 400 ஸ்வீட்டுக்குன்னும்போது 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. சரியா, டோட்டலாக எங்கிட்ட இருக்கிறது 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதில் நான் என்ன செய்கிறேன்னா ஒவ்வொரு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கும் 7 ரூபாய் தரேன். சரியா, 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மொத்தமாக 400 ஸ்வீட்டோட டோட்டல் ஏரியா. இதில் ஒவ்வொரு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கும் 7 ரூபாய் தரேன். ஸோ 100ஆல் இந்த 4000 டிவைட் பண்ணும்போது எனக்கு 40 இன்ட்டு 7ன்னு வரும், 280. சரியா, அதாவது 280 ரூபா செலவாகுது. ஒவ்வொரு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கும் 7 ரூபா தரேன்னா 4000ல் எத்தனை 100 ரூபா இருக்கோ அத்தனை 7 ரூபா தரேன். சரியா, அந்த மாதிரி கணக்கு போடும்போது 280 ரூபா கொடுத்துருப்பேன். ஸோ ஆப்ஷன் டி 280 ருபீஸ் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் மென்சுரேஷன் 2Dயை பேஸ் பண்ணி என்னென்ன ஷேப்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி என்னென்ன சம்ஸ் வருமோ அதெல்லாம் பார்த்தோம். இதில் ஒரு சில கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாகவே பார்த்துருப்போம், ஒரு சில கொஷின்ஸ் நம்ம புக்ஸில் இருக்கிறது. சரியா, ஆனால் இது போதுமா அப்படின்னு கேட்டால் மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் போதாதுங்க. இன்னும் நிறைய கொஷின்ஸ் புக்கில் இருந்து எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த டாபிக் ஸ்பீடு வரும். சரியா, இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் மெமரி பண்ணிடலாம், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், ஈஸியாகவே மெமரிஸ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்னென்னா அந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது நீங்கள் இந்த 49-50 சம் பார்த்தா மட்டும் போதாது, நிறைய சம் சேர்த்து புதுசாக பார்க்கும்போது மட்டும்தான் வரும். சரியா, ஸோ அதெல்லாம் எடுத்து அந்த 6th to 10th புக்கில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக ஆன்சர் போடுவீங்க. ஸோ எக்ஸாமு அந்த குறித்த 3 மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா மென்சுரேஷனை நல்லா பண்ணணும். சரியா, ஏன்னா நிறைய பேர் இங்கே தான் டைம் நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இன்னும் 3D தான் அடுத்தது பார்ப்போம், அதையும் சேர்த்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோரு வந்துடும். சரியா, அந்த மார்க்ஸ் வந்துடும். சரிங்களா, ஆனால் ஸ்பீடாக பண்ணணும், அதுக்கு இங்கே நிறைய அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரியா, ஸோ அடுத்த கிளாஸில் மென்சுரேஷன் 3Dயை பார்ப்போம். சரியா, இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் இல்லை, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு படிங்க. ஃபார்முலாஸ் படிக்காமல் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக தான் செய்யும், புரியாமல் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் படிங்க, அப்புறம் இந்த 49-50 சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புக்கை தாண்டி புக்குக்குள்ளே இருக்கிற சம்ஸு அதெல்லாம் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.